கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இந்த நாட்களில் தியானிக்கிறோம். In these days we have been meditating from the verse of Hebrews chapter 6 first கர்த்தருடைய 2 பரிசுத்த verses. நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. பூரணமாக முடி கடந்து போவோமாக. Let us go on to perfection. நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். We all are saved. நாம் எல்லாரும் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். We all have received anointing. நாம் எல்லாரும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். We have been baptized in water. நாம் எல்லாரும் தெய்வீக சுகத்தில் நிற்கிறோம். We stand for divine healing. நாம் எல்லாரும் வேறுபாட்டின் ஜீவியம் செய்கிறோம். We live for the நாம் எல்லாரும் separation of life. அறிவை பெற்றிருக்கிறோம். We have received the knowledge of Lord. நாம் எல்லாரும் கர்த்தருடைய வருகையை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம். We all of us are going towards சபையின் உபதேசத்தில் முக்கியமான உபதேசம் பூரணத்தின் உபதேசம். One of the important doctrine of church is the doctrine of perfection. பூரணத்தின் உபதேசம் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் அது வெளிப்படுத்தப்படாது. இந்த பூரணத்தின் உபதேசம் உலகத்தில் இருக்கிறதான எல்லா மனுஷருக்கும் கிடைக்காது. இது பரிசுத்த அப்போஸ்தலர்களாகிய கர்த்தருடைய ஊழியர்களுக்கு தான் கர்த்தர் இந்த பூரணத்தின் உபதேசத்தை வைத்திருக்கிறார். The doctrine of perfection is not revealed to all of them, and it is not given to all of us. It is only to the privileged people this doctrine is given. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of the Lord. எல்லா இடங்களிலும் சத்தியங்கள் இருக்கலாம், வேதம் போதிக்கப்படலாம், எல்லா இடங்களிலும் ஆண்டுடைய நாமம் பறைசாற்றப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வருகைக்கு போகிற பூரணத்தின் உபதேசம் என்று சொல்கிறது எல்லா இடத்துலையுமே கர்த்தர் கொடுக்கறதில்ல. All the places the truth may be preached, all the places the name of the Lord may be declared, but in all the places the coming of the Lord or the preaching of the doctrine of perfection is not there. இந்த காரியத்தை உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்களிலும் நாம் பார்க்க முடியாது, கேட்கவும் முடியாது. In all the places we cannot hear and see this matter. இது தேவனுடைய சபையில மாத்திரம்தான் கர்த்தர் இந்த உபதேசத்தை கொடுத்திருக்கிறார். God has given this doctrine only in the church of God. அந்த தேவனுடைய சபையில ஊழிய செய்தான பரிசுத்த பவுல் சபையை பார்த்து எபிரேய சபையை பார்த்து இப்படி சொல்கிறார், பூரணமாக முடி கடந்து போவோமாக. Who St. Paul is looking at the church of Hebrews saying, go on to perfection. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. எல்லாரும் இந்த நாட்களில் பூரணமாக முடி கடந்து போக முடியாக அழைக்கப்பட்ட கூட்டத்தாராக இருக்கிறோம். We are the group of people called and to go on into perfection. இந்த பூரணத்தின் உபதேசம் பரிசுத்த அப்போஸ்தலர்களாகி அவருடைய தீர்க்கதரிசிகள் அவருடைய ஊழியக்காரருக்கு தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பூமியில் வேற யாருக்குமே வெளிப்படுத்தப்படவில்லை. The doctrine of perfection is revealed only to the holy apostles and prophets, not to anybody else. இயேசுவை பிரசங்கிக்கிற அதிகாரங்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கலாம். The preaching of Christ is given to everyone. இயேசுவை பற்றி சொல்லுகிற அதிகாரம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கலாம். The authority of telling Jesus may have been given to all. இயேசுவின் நாமத்தை சொல்லி ஆண்டுடைய நாமத்துக்கு ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறதான உத்தியோகத்தை கர்த்தர் அநேகருக்கு கொடுத்திருக்கலாம். God might have given the work or the responsibility to gain souls by saying the Lord's name. இயேசுவின் நாமத்தினால் அற்புத அடையாளங்களை செய்து வியாதியஸ்தரை குணமாக்கி இயேசுவின் நாமத்தில் பெரிய காரியங்களை செய்கிறவர்களும் அநேகர் இந்த பூமியில் இருக்கலாம். There are large number of people in this world who heal in the name of Jesus, who do great wonders and signs. எபேசியர் 3:6 சொல்லப்பட்டபடி இந்த ரகசியம், இந்த பூரணத்தின் ரகசியம் என்று சொல்கிறது எல்லாருக்கும் கொடுக்கப்படவில்லை. இது பரிசுத்த அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரருக்கு மட்டும் ஆவியானவராலே கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. But as it is mentioned in the Ephesians chapter 3, this mystery is given only to the apostles, prophets in the church, nobody else. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அந்த பூரணத்தின் உபதேசம் போதிக்கப்படுகிற சபையில தான் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். God has brought us to that church where the doctrine of perfection is preached. சத்தியத்தின் அனுபவத்தை விளங்கி கொண்ட நாம் பூரணத்தை நோக்கி முன்னேற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். Who are understood the doctrine of perfection in the condition of the environment to go on to perfection. இந்த சத்தியத்தை அனுபவத்தை பெற்ற நாம் பூரணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். We are in the time where we are supposed to achieve the perfection. கர்த்தருடைய வருகை என்று சொல்கிறது ஒரு மனுஷனுக்குள் உண்டாகிற பூரணத்தை காண்பிக்கிறது. The coming of the Lord signifies the perfection attained in an individual's life. கர்த்தருடைய வருகை என்று சொல்கிறது பிரியமானவர்களே, ஒரு மனிதனுக்குள் கிறிஸ்து பூரணப்பட வேண்டும், கிறிஸ்துவின் சுவாவங்கள் பூரணப்பட வேண்டும், அவர்களுக்கு தான் கர்த்தருடைய வருகையாக இருக்கிறது. Coming of the Lord means in a person's life Christ should be perfected, or the perfection should be attained in his life. பூரணத்தை பெறாத ஒருவரும் கர்த்தருடைய வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. Anyone who have not attained the perfection cannot be caught up in his coming. சீக்கிரத்தில் பூரணராகிய பூரணமுள்ள இயேசு வெளிப்பட போகிறார். Very soon Jesus who is perfect shall appear. அவரை போல பூரணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் அவரோடு கூட சீக்கிரத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். And those who have become perfect like Jesus shall be caught up along with him very soon. அப்பொழுது நித்திய காலமாய் இயேசுவோடு கூட இருக்கிற ஸ்லாக்கியம் தேவனுடைய சபைக்கு கிடைக்கும்.
then the church shall receive the privilege to be with the God forever and ever. தேவனுடைய சபை அப்படிப்பட்டதான ஸ்லாக்கியத்துக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறது. The church of God has been called to such a privilege. அப்படினால் இந்த மேலான ஐக்கியத்தில், இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட நாம் மறுபடியும் உள்ளதான மூல உபதேசங்களை பற்றி மாத்திரம் விளங்கிக் கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் கொண்டு வரவில்லை. God has not brought us to this fellowship of saints not only to go on to the again and again the same foundation doctrines. சபையில மூல உபதேசங்களை விளங்கிக் கொள்வதற்கு எத்தனையோ சபைகள் பூமியில உண்டு. On this earth there are so many churches to understand the fundamental doctrines. அங்கெல்லாம் போய் நாம் ஐக்கிய வைத்தால் நமக்கு மூல உபதேசங்கள் நல்ல முறையில் நமக்கு போதிக்கப்படும், அந்த இடத்துல கிடைக்கும். If you go and have a fellowship there, you can receive in good amount of the fundamental doctrines. ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம், தெய்வீக சுகம் என்கிற ஒரு சில காரியங்கள், தெய்வீக சுகம் கூட ஒரு சில சபைகளில் போதிக்கப்படுகிறது, வேறுபாட்டின் ஜீவியும் கூட ஒரு சில சபையில் போதிக்கப்படுகிறது. அப்படி அநேக சபைகள் பூமியில் உண்டு. There are so many churches on this earth. Salvation is preached, anointing is preached, life of separation is preached, even the doctrine of divine healing is being கர்த்தர் நமக்கு preached. கொடுத்ததான தேவனுடைய சபையில் பூரணத்தின் உபதேசம் போதிக்கப்படுகிறது. But in the church God has given us the doctrine of perfection is preached. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பூரணத்தை நோக்கி முன்னேற வேண்டிய காலத்தில் கடந்து வந்திருக்கிறோம். We have come to the time where we have to go forward to achieve the perfection of our life. பூரணத்தின் உபதேசத்தை கர்த்தர் வேற ஒரு ஊழியக்காரருடைய கையிலும் கொடுக்கவில்லை. God has not entrusted this doctrine of perfection unto any other servant of God. பூரணத்தின் உபதேசத்தை போதிக்க பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் அன்னகராக்கப்பட்ட ஒரு சில ஊழியக்காரர்கள் அவசியம். For preaching this doctrine of perfection, certain type of servants of God who are unique are பரலோக required. ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகராக மாற்றிக்கொண்டு அந்த பிரதிஷ்டைக்குள்ள தங்களை ஒப்பு கொடுத்து கடந்து வருகிறவர்கள் மாத்திரமே அவர்கள் பூரணத்தின் உபதேசத்தை போதிக்க முடியும். Those who have consecrated their life for this doctrine of perfection and have become eunuchs alone can preach this doctrine of perfection. பூரணத்தின் உபதேசம் இல்லாத இடத்துல பூரணப்படுதலும் இருக்காது. Where there is no doctrine of perfection, there the experience of perfection also will not be there. பூரணப்படுதல் இல்லாத இடத்துல இயேசுவின் வருகை இருக்காது. Where there is no perfection, the coming of the Lord shall also not be இயேசுவின் there. வருகை இருக்கும், ஆனா இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்காது. Coming of the Lord will be there, but they shall not be cut up. பிரியமானவர்களே, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். Dear people of God, Jesus is coming soon. இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தின் ஆரம்பத்தில் நான் சொல்லிக்கொள்கிறது என்னவென்றால் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். Even this morning, the beginning, what I want to say is Jesus is coming அவருடைய soon. சீக்கிரமான இந்த வருகைக்கு நாம் இந்த சபையிலிருந்து பூரணப்படுதலுக்கு எதுவாக நம்மை ஒப்பு கொடுத்து முன்னேறுவோமாக. For his soon coming, let us surrender ourselves for the perfection and go forward in our race. கர்த்தர் கொடுக்கிற உபதேசங்கள், கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஆழமான சத்தியங்களை கேட்டு இந்த நாட்களில் நம்மை ஒப்பு கொடுத்து அதில் வளர வேண்டும் என்று பிரயாசப்பட்டால் போதும், மீதியை கர்த்தர் பார்த்து கொள்வார். In these days when you hear the deeper truths and the doctrine of perfection, if the desire, if you surrender yourself for that, the Lord, it is sufficient, the Lord will make பூரணத்தை you. பெற்றுக்கொள்கிறது மனுஷரால் கூடாது. பூரணத்தை பெற்றுக்கொள்கிறது மனுஷரால் கூடாது. It is impossible for man to receive perfection, ஆனால் இது தேவனால் கூடும். but it is possible by God. தேவனை சார்ந்திருந்து இந்த கடைசி நாட்கள் நாம் கேட்கிற பூரணத்தின் உபதேசத்தில் ஒப்பு கொடுத்து பூரணத்துக்கு எதுவாய் கடந்து போவோமாக. If you depend upon the Lord for the doctrine you are hearing and go on to perfection. இந்த காலை வேளையில் இந்த உபதேசங்களை நாம் கேட்டு இந்த சத்தியங்களை கேட்டு நம்மை ஒப்பு கொடுப்போம். Even this morning, let us hear these teachings and doctrine and surrender our lives. இந்த பூரணத்தின் உபதேசத்தை கொடுக்கிற உபதேசமும் சத்தியமும் இந்த போதிக்கிற அனுபவங்களும் இருக்கிற இந்த ஐக்கியத்தில் வந்து நாம் பூரணத்தை மிஸ் பண்ணிவிட வேண்டாம். After coming to this fellowship of perfection, doctrine of perfection, do not miss the experience of perfection. எப்படி ஆயிலும் பூரணத்தை நோக்கி அங்கலாய்த்து கெஞ்சி இந்த காலையில் தேவனை நோக்கி கூப்பிட்டு பெற்றுக்கொள்வோமாக. Somehow you request, desire and groan for the perfection and receive it from God. ஏற்கனவே பூரணத்தில் நாம் இந்த நாட்களில் பூரணப்படணும்னு சொன்னால் ஒரு சில முக்கியமான திவ்ய சுவாவங்கள் நமக்கு அவசியம் என்று நாம் படித்து வருகிறோம். Already we have seen and studied, if you want to become perfect, certain important divine characters are necessary. பூரணராகும்படி கடந்து போவோமாக. Let us go on to perfection. நாம் பூரணராகும்படி கடந்து போக நாம் யாக்கோபு 1 அதிகாரம் முதல் 2-3 வசனங்களில் சொல்லியிருக்கிற வண்ணம் பொறுமை நமக்கு மிகவும் அவசியம். To become perfect, to go on to perfection, as we read in James chapter 1, first 2-3 verses, we need the patience. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. யாக்கோபு 3 அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கிறவனமாய் நம்முடைய நாவில் சொல் தவறாதவர்களாக இருக்க வேண்டியது நமக்கு அவசியம். As we read in James, in our mouth, our words should not change. கடந்த வாரத்தில் நாம் படித்தோம்,
நாவிலே சொல் தவறாதவன் பூரண புருஷனாக இருக்கிறான். If anyone's words is perfect, is not changing his நாம் word, எல்லாரும் he is அநேக perfect. விஷயங்களில் தவறுகிறவர்களாக இருக்கிறோம். We all of us miss in so many things. அநேக விஷயங்களில் நாம் தவறுகிறவர்களாக இருந்தாலும் ஒரு பூரணத்தின் வாஞ்சை பூர்ணப்பட வேண்டும் என்கிற சத்தியத்தை கேட்டு அதற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் தவறுகிறவர்களாக இருந்தாலும் கர்த்தர் அதை நமக்கு ஜெயமாக மாற்றுகிறார். Though we do err in so many things, but if we have the desire to become perfect, the Lord will help us. கடந்த வாரத்தில் நாம் கேட்டது போல நாவிலே சொல் தவறாதவர்களாக மாறுவோம், அப்பொழுது பூரணம் நமக்கு நிச்சயமாக இருக்கிறது. As you read in the previous, as studied in the previous week, never change your word, then you also become நாவுல perfect. சொல் தவறாதவர்களாக இருக்க வேண்டுமானால் வீண் வார்த்தைகள் வரக்கூடாது, கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் வரக்கூடாது என்று நாம் கடந்த நாட்களில் சற்று சுருக்கமாக நாம் படித்தோம். In the previous days, in a nutshell, we have studied. If you want to be, don't want to change your word, கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கி வைக்கக்கூடிய நம்முடைய நாவை நாம் காத்துக்கொள்வோமா. We have come to the last days. If you want to control your whole body, then you must bridle your tongue. வேதம் சொல்கிறது, அதாவது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. The scripture says the power of life and death is வேதத்தில் நல்ல அழகான வசனம், அதாவது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. The life or death, the power is in the tongue only. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நாக்கை வைத்து நம்முடைய ஆத்துமா நித்திய ஜீவனுக்கு போறதுக்காக உருவாக்கி கொள்ளவும் முடியும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அதே நாக்கை வைத்து நாம் பாதாளத்துக்கு போறதுக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும் முடியும். With the tongue God has given unto us, we can prepare ourselves for the eternal life. At the same time, with the tongue given by our God, we can prepare ourselves for the eternal hellfire also. காலை வேளையில நம்முடைய நாவை குறித்து ஒரு விசை நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வோமா. Even this morning, let us set right our நம்முடைய tongue. நாவை ஒரு நாள் மரணத்துக்கு அதிகாரியான சாத்தானுக்கு ஏதுவாக மரணத்துக்கு ஏதுவாக நாம் உபயோகப்படுத்தவே வேண்டாம். Never use your tongue for the death or the author of death, which is நம்முடைய the நாவை devil. நித்திய ஜீவனுக்கும் பரிசுத்தத்துக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்தின் முன்னேற்றத்துக்கும் ஆவிக்குரிய காரியங்களுக்கு எதுவாக நம்முடைய நாவை பிரயோஜனப்படுத்துவோமா. Let us use our tongue and mouth for the benefit of the spiritual life and நம்முடைய eternal நாவிலே life. அப்படிப்பட்டதான கட்டுப்பாடு உள்ளவர்கள் சரீரம் முழுவதையுமே அவர்கள் பூரண புருஷத்துவத்துக்காக தங்களை ஒப்பு கொடுத்து முன்னேறுகிறவர்களாக இருக்கிறார்கள். Those who bridle the tongue, they are yielding their whole body, they are controlling the whole body, and they are growing in perfection. இந்த காலை வேளையிலும் மற்றும் ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி தேவ சமூகத்தை நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். Even today, this morning, certain things I want to say and finish it soon. நான் மறுபடியுமாக நான் உங்களுக்கு சொல்லட்டும், பூரணப்பட வேண்டிய கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். Once again I tell you, we have come to the time where it's supposed to become அசால்ட்டாக perfect. அசதியாக ஏனோ தானோ என்று சொல்லி நம்முடைய ஜீவியத்தில் ஜீவிக்க இனி காலங்கள் இல்லை. There is no more time for living a slothful life. கர்த்தர் நமக்கு மேலான ஒரு சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். God has given a very, very great truth. கர்த்தர் நமக்கு ஒரு மேலான ஒரு சபையின் ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். God has given us esteemed fellowship. கர்த்தர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு விலையேற பெற்றது, அது விலை மதிக்க முடியாது. The salvation God has given us is a esteemed salvation. கர்த்தர் நமக்கு கொடுத்ததான Precious. இந்த அபிஷேகம் விலை மதிக்க முடியாத அபிஷேகம். Even the anointing God has given us is கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த பரிசுத்தவான்களின் ஐக்கியம் விலை மதிக்க முடியாத ஐக்கியம். fellowship of saints is also priceless. கர்த்தர் நம்மை பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் வைத்து நம்மை போதித்து நம்மை கடிந்து கொண்டு நமக்கு தேவையான ஆலோசனைகளை சொல்லி சிட்சித்து நமக்கு புத்தி சொல்லி நாம் தவறுகிற நேரங்களெல்லாம் நமக்கு உதவி செய்து நமக்கு ஜெபிக்கிறதுக்கு நமக்கு ஆட்களை கொடுத்து நமக்கு உதவி செய்கிறதுக்கு ஆட்களை கொடுத்து நமக்காக பரிந்து பேசுகிறவர்களை ஏற்படுத்தி நம்ம இந்த நாட்களில் பூரணத்துக்காக தான் அவர் ஒரு பக்கத்தில் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறார். In these days, God is trying his level best through the servants of God, saints of God, to admonish us. தேவனுடைய to சபையில் chasten us. பொதுவாகவோ அல்லது சத்தியத்தின் வாயிலாகவோ பொதுவாகவோ நமக்கு கொடுக்கப்படுகிற அவ்வளவு அட்வைஸும் நான் ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள் தேறினவர்களாக நிறுத்தப்பட வேண்டும். நம்முடைய அறியாமைகள் பிழைகள் புத்தியனங்களிலிருந்து வெளியே வந்து கர்த்தருக்கு பிரியமானவங்களா நாளுக்கு நாள் நாம் மாற வேண்டும் என்பதற்காகவே அல்லாமல் வேறு ஒன்றுக்காகவும் தேவனுடைய சபையில் ஒரு வார்த்தையும் பேசப்படுகிறது இல்லை. The church of God, not even a single word is preached in vain, but only with the intention to present every man perfect. தேவனுடைய சபை சாபம் போடுகிற சபை அல்ல. Church of God is not the church of curse. தேவனுடைய சபையில் நமக்கு கர்த்தர் கொடுக்கிற உபதேசங்கள் கடிந்துள்ளுதல் நம்மை அழிக்கிறதுக்காக அல்ல. Whatever the reproof, chastening is given in the church, நம்முடைய that is not for ஆவிக்குரிய destruction. வாழ்க்கையில் இருக்கிற அறியாமைகளை திருத்தி எப்படியாயிலும் நம்ம இயேசுவுக்குள்ள தேறினவர்களாக நிறுத்த வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ள நாம் எப்படியாயிலும் பூரணப்பட வேண்டும். நம்முடைய சுவாவங்கள் மாற்றப்பட்டு ஆண்டவரை நோக்கி இந்த நாட்களில் வளர வேண்டும் என்பதற்காக மாத்திரமே என்பதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்வோமாக. Let us understand very clearly to remove our ignorance
and understand the will of God and to நாம் go on சரியான ஆவியில இப்படிப்பட்ட அம்சங்களை நாம் விளங்கிக் கொள்ளாமல் தவறுதலான நம்முடைய மனுஷிக ஞானத்தில் எதையாகிலும் சிந்தித்துக் கொள்வோமானால் அது நமக்கு பெரிய நஷ்டமாக மாறும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. In our spirit, if you do not understand it in the right way, it may become a great loss இந்த to us. சத்தியத்தை கேட்கிற என் அருமை சகோதரனே சகோதரியே, Oh dear brother, dear sister who hears இந்த this truth. சத்தியத்தை கேட்கிற என் அருமை தேவனுடைய சபையே, Oh church of God, who hears the truth. அனைதினமும் அநேக ஆத்துமாக்களை கத்தர் பூர்ணப்படுத்தி கத்தருடைய வரிக்கு கத்தர் ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு ஒரு பூர்ணத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். Every day God is preparing so many people and making them perfect. அநேகர் இன்றைக்கு பூர்ணப்பட்டு கத்தருக்குள் மரித்து போய்க்கொண்டே இருக்கிறார்கள். Many have become perfect and they died in the Lord and they are ஊழியர்கள் in glory. மத்தியிலும் விசுவாசிகள் மத்தியிலும் அநேகர் கத்தருக்கு தங்களுக்கு கொடுத்த சத்தியத்தின் அனுபவத்தை காத்துக்கொண்டு சத்தியத்துக்காக நின்று பூர்ணப்பட்டு மரித்து கொண்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். We also see so many saints of God and the believers, they stand for the truth and they die in faith. எல்லாம் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. This is a sign that Jesus is going to come soon. அவர்களுக்கு பூரணத்தை கொடுத்த தேவன் எனக்கும் உங்களுக்கும் கொடுப்பார். The Lord who gave the perfection unto them will give அவர்கள் us சத்தியத்துக்கு ஜீவிக்க உதவி செய்த தேவன் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வார். The Lord who helped them will help you and me also. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிரியமானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 19:21 படிக்கும் பொழுது, Dear people of God, when you read Matthew chapter மத்தேயு 19 verse சுவிசேஷம் 21, 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, when you read Matthew chapter 19 verse அங்கே 21, ஒரு சம்பவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. one incident is written there. அங்கே ஒரு மனுஷன் திடீரென்று இயேசுவினிடத்தில் ஒருவன் கடந்து வந்தான். Suddenly one person came to Jesus. அவன் வந்த உடனே அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? The sooner he came to Jesus, he's asking a question, ஆண்டவர், what shall I do unto inherit ஆண்டவர் eternal life? நல்ல போதகர் என்று அவன் அறிந்திருந்தான். And he was very well aware of the truth. He is a நித்திய good preacher. ஜீவனுக்கு ஜனத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு போதிக்கிறவர் என்று அறிந்திருந்தான். He also understood he is the preacher preparing the people for the eternal life. இயேசுட்ட வந்து போதகம் கேட்டா நாம் பரலோகத்துக்கு போகலாம், அதான் வழின்னு அறிந்திருந்தான். Also he knows after coming to Jesus, we hear the truth, he shall go to the heaven. ஆனபடினால இயேசுட்ட வந்து நான் நித்திய ஜீவனைக்குள்ள பிரவேசிக்க நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று 16ஆம் வசனத்துல அவன் கேள்வி கேட்டான். So in the 16th verse we find he is asking a question to Jesus, if in order to receive the eternal life, what shall I do? இயேசு அவனிடத்துல நல்ல கேள்வி அவன் கேட்டதை பார்த்த உடனே, நீ நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும்னு சொன்னா நீ கற்பனைகளை கைக்கொள், கர்த்தர் உனக்கு கொடுத்த கற்பனைகளை கைக்கொள் என்று சொன்னார். Then Jesus told, he asked a good question, if you want to inherit the eternal life, you obey the commandments. அப்படி அவன் கற்பனைகளை கைக்கொள் என்று சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் அவன் இளம் பிராயத்திலிருந்து ஒரு கற்பனைகள் விடாமல் அவன் கை கொண்டு நடந்து கொண்டு வந்தான். When Jesus told obey the commandment, he was very happy because from his young age onwards he was strictly obeying the commandments of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. பிரியமானவர்களே, அப்படி இளம் பிராயத்திலிருந்து அவன் கற்பனைகளை கை கொண்டு வந்தவனா இருந்தபடினால் அவன் சந்தோஷமாக கர்த்தர்ட்ட சொல்லுகிறான், நான் இளம் பிராயத்திலிருந்து இதுல கரெக்டாக இருக்கிறேன். Since he was obeying the word of God, commandments of God from his young age, he was with happiness telling to the Lord, I have obeyed all the commandments of அப்படி God. அவன் இளம் பிராயத்திலிருந்து அப்படி கரெக்டாக இருந்து கொண்டு வந்தது கர்த்தருக்கும் தெரியும். ஆனபடினால் ஆண்டவர் அதையும் அதற்கு ஆண்டவர் எதிர்த்து ஒண்ணுமே சொல்லவில்லை. And immediately Jesus did not oppose him anything. Jesus also knows the truth. எல்லாத்திலையும் கரெக்டாக இருக்கிற அவன் இன்னும் என்னிடத்தில் என்ன குறை உண்டு என்று கர்த்தரிடத்தில் கேட்டான். And that person asked one more question, I who have obeyed all the commandments, what I am lacking? மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அதற்கு தான் பதில் கொடுக்கப்படுகிறது. The answer is given in the 21st verse of அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணராக இருக்க விரும்பினால் நீ போய் உனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு. Jesus said unto him, if thou wilt be perfect, go and sell that thou hast and give to the அப்பொழுது poor. பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் நிறைவாக உண்டாயிருக்கும். Then you shall have treasure in heaven. பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். And then you come and follow me. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of the Lord. அதனால இங்கே பூரண சற்குணராக இருக்க விரும்பினால் இப்படி செய்ய வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். So here, if you want to become perfect, you should do like this. தேவனுடைய பிள்ளைகளாகி நாமும் ஒரு பூரணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இப்படியே செய்ய வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. It is for us also necessary to do like this if you want to become perfect. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. பிரியமானவர்களே, இங்கே பூரண சற்குணராக இருக்க விரும்பினால் நமக்குண்டான எல்லாவற்றையும் விற்று நாம் தரித்திரருக்கு கொடுக்க வேண்டும். If you want to become perfect, dear people of God, you have to sell whatever you have and give to the poor. இங்கே எல்லா கற்பனைகளிலும் உண்மையாக இருந்த அந்த 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 ஐஸ்வர்யவானை கர்த்தர் மெச்சிக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். Here our Lord was praising that
rich person who was அதே obeying all the நேரத்தில் commandments of God. அவனிடத்திலிருந்து ஒரு குறைவையும் ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். At the same time, Jesus pinpointed one shortcoming in his எல்லா life. கற்பனைகள் உண்மையாய் இருந்தும் அவனிடத்தில் ஒரு குறைவு இருக்கிறது. அந்த குறைவையும் அவன் நிவர்த்தி செய்தால் மாத்திரமே அவன் பூரண சற்குணராய் மாற முடியும். Though he obeyed all the commandments, yet there is one thing lacking in him. If he is fulfilling that also, then only he can become perfect. பூரணம் என்று சொல்கிறது கிறிஸ்துவின் சுவாவங்கள்ல ஒன்று ரெண்டை மாத்திரம் பெற்று ஜீவிக்கிறதில்ல, கிறிஸ்துவின் எல்லா சுவாவங்களையும் பெற்று ஒரு நிறைவுக்குள் வருகிறதை காண்பிக்கிறது. Perfection means not that simply having one or two good characters, but எல்லா having all the characters of Jesus Christ. எல்லா கற்பனைகளையும் கைக்கொண்டு அவன் வந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாயிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இன்னும் ஒரு அனுபவம் அவனிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். Though he had so many good characters, yet the Lord is expecting one more character from him. ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்தது? What happened here? இதை அவன் கேள்விப்பட்ட உடனே அந்த ஒரு காரியத்துக்கு அவனால் ஒப்பு கொடுக்க முடியவில்லை. When he heard this one thing, he is unable to மற்ற surrender. எல்லாவற்றிலும் சின்ன வயசிலிருந்து உண்மையுள்ளவனாக இருந்தான். In remaining all things, he was faithful from ஆனால் childhood. இந்த ஒரு விஷயத்தில் அவன் உண்மையுள்ளவனாக இருக்க ஒப்பு கொடுக்க முடியல. தன் ஐஸ்வரியத்தை விட்டு தரித்திருக்க கொடுக்க மனதில்லாதவனாக அவன் இந்த சத்தத்தை கேட்டவுடனே துக்கம் உள்ளவனாக அவன் போய்விட்டான். But he is unfaithful to this matter because the moment he heard the voice of Jesus, he was unable to give up his அவன் riches. போய்விட்ட With உடனே grief, he went back. அவன் போய்விட்ட உடனே திரும்பி அவன் வந்தான் என்று இயேசுட்ட வந்தான் என்று வேறு எந்த சுவிசேஷத்திலும் நம்ம வாசிக்க முடியறதில்லை. When he has gone back from Jesus, we can never read in any other gospel that has come back to அதனுடைய Jesus. அர்த்தம் அவன் பரலோகத்தை நஷ்டப்படுத்தி விட்டான், பரலோகத்தை இழந்து விட்டான். The meaning of that is he lost the heavenly kingdom. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of the அவன் Lord. போய்விட்ட உடனே நம்ம சத்தியத்தை உண்மையான சத்தியத்தை சொன்னோம், இவன் கரெக்டாக எல்லாத்திலும் இருக்கிற ஒன்றில் தவறிட்டான். போயிட்ட உடனே ஆண்டவர் ஐயோ துக்கப்பட்டு போகிறானேன்னு சொல்லி அவனை போய் ஆண்டவர் ப்ளீஸ் பண்ணவோ அவனை போய் எதுவும் பண்ணவோ இல்லை. போன உடனே கர்த்தரும் பேசாமல் விட்டுட்டார். The rich person, when he went back, God was not grieved and he did not go after behind him and called him. சத்தியத்தின் வாயிலாக நமக்கும் சத்தியங்கள், கடினமான உபதேசங்கள், பூரணத்தின் உபதேசங்களை கொடுக்க வேண்டியது கர்த்தருடைய கடமையாக இருக்கிறது. It is the duty of the Lord to give the correct doctrines and the doctrine of perfection. அதுக்கு ஒப்பு கொடுத்து ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. And it is our responsibility to surrender ஒப்பு unto கொடுத்து live. ஜீவித்தால் நமக்கு அந்த பூரண சற்குணத்தை பெற்று நம்முடைய அழைப்பை நாம் பாதுகாத்து கொண்டு நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்போம். ஒப்பு கொடுத்து ஜீவிக்காவிட்டால் அது நமக்கு நஷ்டம், நாம் நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது. அப்படித்தான் இந்த வாலிபனுக்கு சம்பவித்ததாக படிக்கிறோம். If you surrender and live, then we can receive the perfection and inherit the heavenly kingdom. And if you don't surrender and live, you cannot go there. நமக்கு கர்த்தர் கொடுக்கிற உபதேசங்களை கர்த்தர் கொடுத்துட்டு விட்டுருவார். திரும்பி நமக்கு பலவந்தப்படுத்துவார், ஃபோர்ஸ் பண்ணுவார். திரும்பி நம்மகிட்ட வந்து வருவாருங்கிற எதிர்பார்க்க முடியாது. ஆனோடினால் சத்தியத்தை ஒரு முறை கேட்கும் போதே நம்முடைய மனசில் நல்ல இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதுக்கு நாம் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்தால் நாம் தான் பாக்கியசாலிகள். We will be the blessed people the moment you hear the truth and the doctrines. If you surrender and live, and if you don't hear to it, God will not again and again force unto you. சமூகத்தில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வசனமும் சத்தியமாக இருக்கிறது. Whatever the word of God, each word of God preaches வசனமே the word is truth. சத்தியம், உம்முடைய வசனமே சத்தியம். The word is truth. இயேசு சத்தியவானாக இருக்கிறார். Jesus is the true நம்முடைய God. மத்தியில் போதிக்கப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமாக இருக்கிறது. Each word preached here is the சத்தியத்தை truth. மறுதலிக்க வேண்டாம், சத்தியத்தை எதிர்க்க வேண்டாம். Do not deny the truth, do not resist the truth. சத்தியத்தை நாம் எந்த விதத்திலும் நாம் நம்முடைய வாழ்க்கையில விட்டுவிட வேண்டாம். In our life, in any part of our life, do not give the சத்தியத்தை truth. கேட்டு சத்தியத்துக்காக நம்மளை மாற்ற வேண்டிய நேரங்களில் நாம் கடந்து We வந்திருக்கிறோம். have come to the time where you have to listen the word and பூரண surrender. சற்குணராக இருக்க விரும்பினால் நீ போய் தரித்திரருக்கு எல்லாவற்றையும் விற்றுக்கொடு. If you want to become perfect, go and sell all your riches எல்லா and give to poor. விதத்திலையும் கரெக்டாக இருந்தான், இது ஒன்றை செய்ய அவன் தவறிவிட்டான். He was perfect in all things, but in this one thing நம்முடைய he is வாழ்க்கையில் இந்த ஒன்றை செய்ய நாம் தவற வேண்டாம். in our life also do this. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எல்லாவற்றிலும் நாம் நிறைவுள்ளவர்களாக இருந்து ஒன்றில் நாம் தவறினாலும் குற்றவாளிகளாக மாறுகிறோம். If you are perfect in all things and you are short in one, then you are இவன் எல்லாவற்றிலும் கரெக்டாக எல்லாவற்றிலும் கரெக்டாக இருந்துட்டு இந்த ஒன்றில் அவன் தவறி இருந்து அவன் இருந்திருப்பான். ஆனால் பரலோகத்தில் ஒரு புதிய பூமி ஆயிலும் அவனுக்கு கிடைத்திருந்திருக்கும். Had he obeyed all things and if he had missed one thing, at least he would have received the new earth in eternity. எல்லாவற்றிலும் கரெக்டாக இருந்து இந்த ஒன்றில் தவறி அவன் தேவ சமூகத்தில் அவன் இதில் ஒன்றில் குறைவுள்ளவனாகிறதுக்கு கர்த்தர் வந்துட்டாருன்னு சொன்னால் பரலோகத்தில் புதிய பூமி கூட கிடைக்காது, சீயோனும் எருசலேமும் கிடைக்காது. But if he is alive at the time of the coming of the Lord, if you have obeyed so many things and you miss one thing, even you will not get the new earth. பூரண சற்குணனாக இருக்க விரும்பினால் என்று சொல்வது பிதாவின் ராஜ்யத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதில் சீயோனுக்கும் எருசலேமுக்கும் உரிய தகுதிதான் பூரண சற்குணம் என்று அறிந்திருக்கிறோம்.
In the kingdom of Father, there are so many mansions. If you want to become perfect, if you want to inherit Zion, New Jerusalem, the கர்த்தருடைய perfection வருகை is needed. என்கிறதான ரகசியத்தை இந்த பொல்லாத பூமியில ஒருவருக்கும் கிடைக்காமல் நமக்கு மாத்திரம் இந்த ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். In this evil world, God did not reveal this mystery to anybody else, but only இயேசு just has இரண்டாம் revealed. முறை வரப்போகிறார் என்கிற சத்தியம் பூமிக்கு பைத்தியமாக இருக்கிறது. The second coming of the Lord is a foolishness into this ஆனால் world. இயேசு இரண்டாம் முறை வரப்போகிறார் என்கிற சத்தியம் தேவனுடைய சபையில் இருக்கிற நமக்கோ தேவபலனாக இருக்கிறது. But for us who are in the church of God, the second coming of the Lord is நாங்கள் the அறிவிக்கிற power of இயேசு God. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். The Jesus we declare unto you is going to come அந்த soon. இயேசுவை எதிர்நோக்கிற ஒரு மனிதன் கண்டிப்பாக பூரண சற்குணனாக மாற்றப்பட வேண்டும். The person who is expecting the same Jesus should become perfect. அந்த பூரண சற்குணனாக மாற்றப்படாத ஒருவரும் இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. Anyone who is not becoming perfect shall not be caught up in his coming. பூரண சற்குணனாய் மாறுமுடியாய் பூரணத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உள்ள பயிற்சியின் காலமே சபையின் காலமாக இருக்கிறது. The period of church, the period of exercise is this is the ஒவ்வொரு period. நாளும் எக்ஸசைஸ் பண்ணி பயிற்சி பண்ணி முடியாதவைகள் எல்லாம் பயிற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பெற்று அவைகளை தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாகவே இந்த சபையின் காலத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். God has kept us in this period of church. Whatever things are not possible, you should exercise it every day. சபையின் காலத்தில் வந்திருக்கிற அருமையான பரிசுத்தவான்களே, ஒரு இமை பொழுதையும் இந்த சபையின் காலத்தில் நாம் வேஸ்ட் பண்ணாதபடி ஒவ்வொரு இமை பொழுதையும் நாம் கனப்படுத்தி நாம் கர்த்தருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிய இடம் கொடுப்போமாக. Saints of God who has come to the period of church, do not lose even a single minute and surrender your life each time for the இப்பொழுது perfection. இந்த சபையின் நாட்களிலே நாம் இந்த சத்தியத்தை பயிற்சித்து நம்முடைய ஜீவியத்தில் அதை அனுபவமாக்க தவறிவிட்டால் இனி ஒரு காலம் நமக்கு கிடைக்காது. In these days of church, if you do not exercise and practice to become perfect, you will not get another இந்த time. காலை to be perfect. வேளையில் நான் ஆராதனையின் நேரம் அல்லது ஆவியின் நிறைவின் நேரத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் என்னுடைய மனதில் இப்படி ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தினார். During the worship time, the period of fulfilling the இதோ filling the ஒருவரும் spirit. கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் அடுத்து வந்து கொண்டிருக்கிறது. The dark time where no one can work is coming. இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக என் வாயில் வந்தாலும் அதை நான் என் மனதுக்குள் நான் வைத்துக் கொண்டேன். Though this word came as a prophecy, but I controlled ஒருவரும் it. கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் அடுத்து வந்து கொண்டிருக்கிறது. A dark period of darkness is coming where no one can work. இயேசுவின் வருகைக்கு பின்பாக ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் இந்த உலகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. After the coming of the Lord Jesus Christ, a dark period is approaching this world இந்த where no one can ராக்காலம் work. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். That is a dark period, no one can work. அந்த காலத்தில் நாம் பூரணத்துக்காக இயங்கவும் முடியாது, பூரணத்துக்காக பயிற்சிக்கப்படவும் முடியாது. In those days you cannot yearn for the perfection and you cannot அந்த receive காலத்தில் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. perfection. Those days you cannot do anything. அந்த காலத்தில் நமக்கு உதவி செய்வார் யாருமே இருக்க Those மாட்டார்கள். days no one will be there to அந்த help us. காலம் இதே பொல்லாத உலகத்தில் தான் காணப்படும். The evil days will be on the same year. கர்த்தருடைய வருகையில கைவிடப்படுகிறவர்கள் அந்த காலத்தில் அகப்படுவார்கள். Those who are left behind in the coming of the Lord shall be trapped in ஒருவரும் this கிரியை day. செய்யக்கூடாத ராக்காலம் இந்த பொல்லாத பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. A period of darkness where no one can work ஆனபடியால் is தேவனுடைய coming to this சபையை இயேசுவை அண்டிக் கொள்ள வேண்டிய கிருபையின் காலமாக இருக்கிறது. world. Oh church of God, this is the period of grace where you should இயேசுவை அண்டிக் approach கொள்வாயாக. Jesus. You come as a refuge to Jesus. சத்தியத்தை அண்டிக் கொள்வாயாக. Come to the truth. சத்தியத்தின் மூலமாக வருகிற ஆலோசனைகளை அண்டிக் கொள்வாயாக. Come closer to the counsels coming to the truth. சத்தியத்தின் மூலமாக இருக்கிற சபையின் இந்த காலங்களை கனப்படுத்துவாயாக. Come to the church just to the truth. அப்படி கனப்படுத்தி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சத்தியத்துல பயிற்சிப்போமானால் பூரணம் நிச்சயமே. If you honor the spiritual life and exercise according to the truth, then surely we shall go in the coming. பூரணத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவனுடைய சபையே பயப்படாதே. Oh church of God, we are supposed to receive the perfection, fear not. பூரணத்தை வாஞ்சிக்கிற தேவனுடைய சபையே பயப்படாதே. Church of God, desiring the perfection, எவ்வளவு fear not. குறைவுள்ளதான நீ ஒரு ஆளாக இருந்தாலும் கர்த்தர் உன்னை பூரணப்படுத்துவா. Though you are lacking in so many things, the Lord shall அவர் perfect ஒரே you. பலியினால் தம்முடைய சித்தத்தின் பிரகாரம் என்றென்றைக்கு நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறார். By one sacrifice, by doing the perfect will of the இயேசு Father, எனக்காக உங்களுக்காக மரித்தது உண்மையானால், He had the Jesus died for you and இயேசு me. உங்களுக்காக எனக்காக மரித்தது உண்மையானால், If the Jesus death is truth for you and இயேசுவின் me. கல்வாரி மரணம் உண்மை, அந்த உண்மை நம்மை ரட்சித்திருக்குமானால், Whether if the truth of the death of the cross on the Jesus அவரால் saved you and me, பூரணத்தை பெறுவதும் உண்மையே, we will receive the perfection also. அவரால் நிறைவை பெறுவதும் உண்மையே. It is true that we will receive the power from Him. அவரால் நிறைவை பெறுவது உண்மையானால், If it is true that we will receive அவர் the வரும்போது fullness அவருடைய of Him. வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதும் உண்மையே. When He is coming, we shall be அந்த caught up in சத்தியமே that. சபையின் ஆணித்தரமான உண்மையின் சத்தியமாக இருக்கிறது. That is the backbone doctrine of the church. இந்த உண்மையை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டதை பயிற்சிவிப்போமாக. அப்படிப்பட்டவர்கள் இந்த பூரணத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். Let us
us accept this truth in our hearts and exercise it, and we then receive the நீ perfection. பூரண சற்குணனாக இருக்க விரும்பினால் நீ எல்லாவற்றையும் விற்று உனக்குண்ட ஐஸ்வரியத்தை விற்று தரித்திர இருக்க கொடு. If you want to become perfect, sell all your riches and give to poor. இதை எழுத்தின் பிரகாரமாகவும் நாம் தியானிக்க முடியும், ஆவிக்குரிய விதத்திலும் நாம் தியானிக்க முடியும். We can meditate this literally as well as spiritually. வருகையின் கடைசி நாட்களில் வந்திருக்கிற நாம் நம்முடைய பூரணத்தை தடை செய்யாதபடி நாம் தரித்திரருக்கு எல்லாவற்றையும் விற்று கொடுத்து நம்முடைய பூரணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. We who have come to the last days, we should not put any interest in a spiritual life, whereas you should sell everything and give to the poor. தரித்திரருக்கு கொடு என்று சொன்னால் நம்மகிட்ட இருக்கிற சொத்து சுகங்களை விற்று மற்றவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்றுள்ள அர்த்தம். The meaning of this sentence is not that whatever property, wealth, house you have, you sell it and give to the poor. உலகத்தில் கர்த்தர் நம்மை ஐஸ்வரியவான்களாகவோ ஏழைகளாகவோ நம்ம எப்படி வைத்திருந்தாலும் கர்த்தர் நம்மை வைத்ததான இடத்துல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தரித்திர ஜீவியத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்கிறதான் அர்த்தமாக இருக்கிறது. In the worldly life, you may be kept as a rich person or a poor person, wherever you are, but you must keep the experience of poverty in your life. ஐஸ்வரியவானாக காணப்பட்டான். He was a rich person. இவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு இல்லாதவங்களுக்கு கொடுத்து விட்டு இவன் தன்னுடைய தரித்திர வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சத்தியத்தின் நிமித்தமாக என்று கர்த்தர் இவனை குறித்து விரும்பினார். The Lord desired in his life whatever riches he possessed, he should sell it and give to poor, and he should live a life of poverty. That's நம்முடைய what he desired ஐஸ்வரியம் Lord. நம்முடைய நித்திய ஜீவனுக்குள் நம்மை பிரவேசிக்க நம்மை அனுமதிக்காது. The riches will not permit us to enter into the eternal life. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எப்போதும் நமக்கு கர்த்தர் எல்லா ஐஸ்வரியங்களை கொடுத்திருந்தாலும் அதன் மத்தியில ஒரு தரித்திர ஜீவியத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். Though God has given us so much riches, the life of riches in our life, yet we have to preserve the life of அதுதான் poverty. எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு என்கிற வாக்கியத்தின் ஒரு சுருக்கமான அர்த்தமாக இருக்கிறது. That is the nutshell meaning of the sentence, sell everything நம்முடைய and give to poor. ஐஸ்வரியத்தின் மேல் நாம் நம்பிக்கை வையாமல் நம்முடைய ஐஸ்வரியத்தின் மேல் நம்முடைய ஜீவியத்தை கட்டி எழுப்பி விடாமல் நாம் நம்முடைய எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுக்கிற என்கிற வார்த்தையின்படி நம்முடைய தரித்திர ஜீவிதத்தை நமக்கு கர்த்தர் எல்லாம் கொடுத்திருந்தாலும் அதன் மத்தியில தரித்திர ஜீவியத்தை காக்க வேண்டும். Do not trust your riches, but sell your riches and give to poor. The meaning is, in the midst of all your riches, you must preserve the life of அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த poverty. பூமியில ஒரு பூரணம் என்பது நிச்சயமாக இருக்கிறது. For them the perfection is sure. இந்த ஐஸ்வரியவான் எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்று செய்ய அவன் 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 உற்சாகம் உள்ளவனாக காணப்பட்டான். He was cheerful to do all things for the Lord. ஆனால் அவன் ஐஸ்வரியவானாக மிகுந்த சொத்து சுகங்களும் உடையவனாக இருந்து கர்த்தர் இந்த சத்தியத்தை அவனிடத்தில் சொன்னவனே அதை மட்டும் செய்ய அவன் தவறிவிட்டான். Since he was a rich person, when the Lord declared him this truth, he was unable to do it. நாமும் கூட இந்த சத்தியங்களை கேட்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு எல்லாம் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமாக இருக்கிறது. When you are hearing this truth, it is obviously true that God has given us all type of கர்த்தருடைய riches and ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வரியத்தை தந்தது. blessings. Only the blessing of the Lord shall give நாம் us rich, make us rich. ஐஸ்வரியவான்களானாலும் நாம் ஏழைகளானாலும் எப்படிப்பட்டவர்களானாலும் பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் தரித்திர ஜீவியத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். Whether you are poor or rich, but in your life you must preserve the life of இந்த poverty. கடைசி நாட்களில் ஒரு எளிமையின் ஜீவியம் இந்த பூமியிலே ஒரு கிறிஸ்தவன் செய்திருக்க வேண்டும். In these last days, a Christian should live a life, simple life. அனுபவிப்பதற்கு இந்த பூமியில் நமக்கு எல்லாம் இருந்தாலும் அனுபவிக்கிற எல்லாவற்றையும் ஒரு கிறிஸ்தவன் அனுபவிக்க கர்த்தர் அவனுக்கு அனுமதி கொடுக்கிறது இல்ல. Though a Christian may have so much facilities to enjoy all things, but the Lord never permits him to enjoy. எழுத்தின் பிரகாரமாக சரீர பிரகாரமாக ஒரு கிறிஸ்தவன் ஒரு எளிமையை காத்து எளிமையின் ஜீவியத்தை செய்ய வேண்டும். Literally, physically, a Christian man should live a simple life. ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய மனதில தன்னுடைய ஆவியில அவன் எளிமை உள்ளவனாக இருக்க வேண்டும். Even a Christian in spiritually also, in his spirit and mind, he should be கர்த்தருடைய simple. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to the holy name of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு இருந்த ஒரு 5 விதமான ஒரு தரித்திர அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். Even this morning I want to say the 5 aspects of நீ பூரண Jesus' சற்குணனாக poverty. இருக்க விரும்பினால் உனக்குண்டான எல்லா ஐஸ்வரியத்தை விட்டு தரித்திரருக்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா. If you want to become perfect, sell all your riches and give to poor and ஆண்டவராகிய follow இயேசு me. கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய பூரணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் If you want to follow Jesus and receive his perfection, நம்மை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களின் மத்தியில் எளிமையை காத்து இயேசுவை இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த சபையின் காலத்தில் இயேசுவை பின்பற்றுவோமாக. in the midst of all our blessing Jesus has given unto us, let us preserve the life of poverty and simple. எல்லாவற்றுக்கு மேலாக வானாதி வானங்களுக்குள்ள கூடாத தேவனுக்கு சமமான ரூபமுள்ள இயேசு அவர் எல்லாவற்றிலும் ஐஸ்வர்யம் உள்ளவனாக முழு உலகத்தில் இருக்கிற எல்லா ஐஸ்வரியவான்களை பார்க்கிலும் ஐஸ்வர்யம் உள்ளவராக அவர் காணப்படுகிறார்.
Our Jesus is the richest person in the world, who is far above all the heavens. பூமியில் இருக்கிற எல்லா ஐஸ்வரியவான்களுக்கும் ஐஸ்வரியவானாக இருக்கிற தேவன், எல்லா அதிகாரங்களை படைத்த அந்த இயேசு தான் மனிதனுடைய ரட்சிப்புக்காக, தன்னுடைய பூரணத்துக்காக பூமியில் வரும்பொழுது தரித்திரராய் வெளிப்பட்டார். The Lord Jesus Christ, who was the richest of all the rich people, when he was coming here to the world to save the human beings, to become the perfect, he has become poor. இந்த காலை வேளையில் இயேசுவின் தரித்திரம் என்ன என்பதை நாம் பார்ப்போமா? Even this morning shall we see what is the poverty of இயேசு Jesus. எனக்காக, உங்கள் எல்லாருக்காக அவர் தரித்திரராய் பூமியில வெளிப்பட்டபடியினால்தான் எனக்கும் உங்களுக்கும் ரட்சிப்பு கிடைத்தது. இந்த சத்திய மார்க்கத்துக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். For the sake of you and me, Jesus revealed himself as a poor person. That's why you got the privilege to receive this salvation. நம்ம எல்லாருக்காக தரித்திரராய் மாறின, எல்லா ஐஸ்வரியவான்களின் மேலான ஐஸ்வரியவானான இயேசு தரித்திரராய் மாறின அந்த இயேசுவின் தரித்திரத்தை நோக்கி பார்த்து இந்த காலை வேளையில் எளிமை தரித்திர ஒரு ஏழையின் ஆவியை நாம் பெற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்றும்படியாகவே கர்த்தர் நம்மை இந்த சத்தியத்துக்குள் கொண்டு வந்தார். Richest of all the richest, who has become poor to save us in this world. Let us have this character in our life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இயேசுவிட்ட முதலாவது ஒரு எழுத்தின் பிரகாரமாக ஒரு தரித்திரம் காணப்பட்டது. In the life of Jesus, firstly, he had a poorness in his. அவர் பரலோகத்தில் இருந்த நாட்களில் அவர் தரித்திரர் அல்ல. In the heavenly life, he was not poor. ஐஸ்வரியவான்களுக்கெல்லாம் ஐஸ்வரியவான். He is a rich among all பூமியில் riches. இருக்கிற ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. He is the king of kings. பூமியில் இருக்கிறதான எல்லா அழகுள்ள மனுஷர்களுக்கும் அழகான மனிதன். He is the most beautiful purpose among all எல்லா the விதமான beautiful நிறைவு அவரிடத்திலிருந்தே மனிதனுக்கு, ஜோதிகளின் பிதாவாகிய அவரிடத்திலிருந்தே மனிதனுக்கு புறப்பட்டு வருகிறது. It is coming it proceeds from the Father of all அப்படி ஒரு glory. எழுத்தின் பிரகாரமான ஐஸ்வரியத்தின் பதில் எல்லாம் உடைய இயேசு 2 கொரிந்தியர் 8:9 என்னையும் உங்களையும் முழு உலகத்தையும் ரட்சிக்க தரித்திரராய் மாறினார் என்று படிக்கிறோம். In 2 Corinthians chapter 8 verse 9, Jesus, who was richest among the richest, has become poor in order to save you and me. 2 கொரிந்தியர் 8:9 நாம் வாசிக்கும் பொழுது, When you read 2 Corinthians chapter 8 verse 9, அவர் ஐஸ்வரியம் உள்ளவராக இருந்தும், இயேசு ஐஸ்வரியம் உள்ளவராக இருந்தும், though Jesus was richest, நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரியவான்கள் ஆகும்படிக்கு நம் நிமித்தம், நம்ம எல்லார் நிமித்தம் அவர் தரித்திரரானாரே. by his poverty you all may become rich. He has become the poor person. இயேசு எப்படி பூமியில தரித்திரராய் வெளிப்பட்டார்? In this world is poor. பிலிப்பியர் 2:6-7 நாம் புரட்டி வாசிக்கும் பொழுது, When you turn to Philippians chapter 2 verse 6 and 7, அவர் தேவனுக்கு சமமான ரூபம் உள்ளதான ஆண்டவராக இருந்தாலும் பூமிக்கு வரும்பொழுது அடிமையின் சாயல் எடுத்து மனுஷ ரூபமானார். though he was equivalent to the Father, but when he came to this world, he took the form of எல்லா servant. விதங்களிலும் ஐஸ்வரியமான ஆண்டவர் அவர் அடிமையின் ரூபம் எடுத்து ஏழையாக பூமியில தரித்திரனாக மனித அவதாரத்தில் பிறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written in the scriptures, though he is rich in all things, but for the sake of man, he took the form of God. இதுதான் மனித குலத்துக்காக, சபையின் பூரணத்துக்காக இயேசு தன்னிடத்தில் பெற்றிருந்த தரித்திரம். This is the poverty for the sake of the church that you see the perfection. அதைத்தான் இயேசு மத்தேயு சுவிசேஷம் 8:20 இந்த பூமிக்கு வந்த பின்பு தன்னை குறித்து என்ன சொன்னார்? What did Jesus say regarding him in Matthew chapter 8 verse 20? நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ பூமியில தலை சாய்க்க கூட இடமில்லை என்று தன்னுடைய தரித்திர வாழ்க்கையை பூமியில மனிதனின் மீட்புக்காக, சபையின் பூரணத்துக்காக அவர் செய்த தரித்திர ஜீவியத்தை வெளிப்படுத்தி காண்பித்தார். Foxes have holes and the birds have nests, but there is no place for the laying down of the head of the son of man. அதைத்தான் வேதத்தில் மத்தேயு சுவிசேஷம் 13:55 அவருடைய தரித்திரத்தை மனுஷர்கள் எப்படி சாட்சி கொடுத்தார்கள்? In Matthew chapter 13 verse 55, how did the people give testimony regarding the poverty of எல்லாரும் Jesus? இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார்கள். எல்லா ஐஸ்வரியவான்களும் ஐஸ்வரியவானான இயேசு, பரலோகத்தில் பிதாவாக இருந்து பிதாவுக்கு சமமான இருந்த இயேசு காட், அவர் கடவுள். அவரை பார்த்து மனுஷர்லாம் சொல்றாங்க, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவர் மரியாளுடைய குமாரன் அல்லவா, யோசேப்பு என்கிறதான அவங்களுக்கு சகோதரன் அல்லவா என்று அவருடைய தரித்திரமாய் பிறந்த எளிமையின் வாழ்க்கையை குறித்து மற்ற எல்லாரும் புறஜாதியார்கள் சாட்சி கொடுத்தார்கள். All the Gentiles people have given testimony regarding his simplicity and poverty life. Though he was equally the Father, they are telling, is he not the carpenter's முழு son? பரலோகத்திலும் வீற்றிருந்து ஜீவிக்க அதிகாரம் பெற்ற பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்த பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனே
இயேசுவே நீ தச்சனுடைய குமாரன் என்று எங்களுக்காக சபையின் பூரணத்துக்காக முழு உலகத்தின் ரட்சிப்புக்காக மாறினீரோ. Oh Jesus, thou was in the bosom of the Father, have become the carpenter's son to save us and every one of us. அதைத்தான் மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? What do you read? Matthew chapter 27 verse 23. உலகத்திலே இருக்கிற எல்லா வஸ்திரங்களும் எல்லா ஆடைகளுக்கும் சொந்தக்காரராக இயேசு அவர் கல்வாரி சிலுவையிலே சிவப்பான அங்கியை மாத்திரம் உடுத்திக் கொள்கிறவராக அவர் தரித்திரனான நிலவரத்திலே மனிதனின் மீட்புக்காக வெளிப்பட்டார். To redeem the human beings, he was wearing the dresses of a red color, though he has got so much type of good dresses. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிரியமானவர்களே, எல்லா ஐஸ்வரியத்துக்கு சொந்தக்காரனான இயேசு எனக்காக உங்களுக்காக சபையின் பூரணத்துக்காக என்னை உங்களையும் பூரண சர்க்குணராய் மாற்றுவதற்காக பிரியமான தேவனுடைய பிள்ளையே அவர் சிவப்பான அங்கியை அவர் உடுத்தினவராக அவர் சிலுவையிலே தொங்கி தன்னுடைய தரித்திரத்தை காண்பித்தார். Though Jesus is the owner of so much riches, yet he was wearing the garment of the red, so in order to save you and me and to make the church perfect. அடுத்தபடியாக அவருடைய அழகின் பகுதியில் அவர் தரத்திரனாய் மாறினதை நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். அழகு. Another aspect, in his beauty also he has become poor. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53:2 என்ன படிக்கிறோம்? What do you read in book of Isaiah chapter 53 அதை verse 2? வாசிப்பதற்கு முன்பாக உன்னத பாட்டு 5:10 நீங்கள் புரட்டி பாருங்கள். Before that, please turn to Song of Solomon chapter 5 verse 10. மணவாளனாகிய இயேசு எப்படிப்பட்ட அழகுள்ளவர்? Our bridegroom Jesus, what type of beauty he பிதாவுக்கு has? சமமான ரூபம் உள்ளவர், அவர் அழகுள்ளவராக இருக்கிறார். He is beautiful person. அவருடைய அழகுக்கு ஒத்த அழகு பூமியில ஒருத்தருக்கும் கிடையாது. No one is possessing beauty equal to him. மனுபுத்திரரில் எல்லாரிலும் மிகுந்த சௌந்தரியம் உள்ளவர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். Psalmist says he is the most beautiful person in the அதைத்தான் world. சாலமோன் ஞானி சொல்லும் பொழுது 10000 பேர் உலகத்தில் இருக்கிற 10000 பேர் அழகான 10000 பேரை செலக்ட் பண்ணா அந்த 10000 பேர்ல முதல் ஆள் தான் இயேசு. That's why the King Solomon told, our Jesus is fairer than the beautiful 10,000. அவர் அழகிலே ஐஸ்வரியவானாக இருந்தார், ஆனால் பூமியில் வரும் பொழுது எனக்காக உங்களுக்காக அழகிலே தரித்திரராய் மாறினார். Though he was rich in his beauty, but yet he has become poor in beauty. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53:2 மனிதனுடைய மீட்புக்காக அவருடைய முகம் அந்த கேடடைந்து அவருடைய உருத்தெரியாமல் அவருடைய அழகும் இல்ல சௌந்தரியம் இல்ல என்கிற இடத்துல அழகுல தரித்திரத்தை பார்க்கிறோம். In order to redeem the people, the Lord has become the without any shape. தன்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் ஒரு பூரணத்துக்காக, in order to receive the perfection is முழு possible, உலகத்தை மீட்க முடியாக, in order to save the whole உலகத்தில் world, இருக்கிற மனிதர்களும் தன்னை போல பூரணராய் மாறும்படியாக, so that the whole people of the world may become விசேஷமாக perfect like him. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய சபை பூரணத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக Especially the people of God saved by the அவர் Lord, அழகிலே தரித்திரராய் மாறினார். he became poor. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of the Lord. சங்கீதம் 45ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் 52ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, When you read Psalms 40 verse 2, 52 verse 14, 129ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, when you read Psalms 129 verse இங்கே 3, எல்லாம் கல்வாரி சிலுவையில இயேசு அவர் அந்த கேடணிந்து எலும்புகள் எல்லாம் எண்ணக்கூடிய நிலவரத்துல அவரை படைச்சால்களை முதுகுல உழுகிறது உழுது அவருக்கு அவருடைய அழகை எல்லாம் நஷ்டப்படுத்தி போட்ட ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. the Lord signifies how he lost his beauty on cross. எனக்காக உனக்காக இயேசு அழகிலே தரித்திரராய் மாறினார். For the sake of you and me, Jesus became poor in beauty. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of the அவர் Lord. அழகு நிறைந்தவர், ஆனால் எனக்காக உனக்காக அழகிலே அல்லது பூரணத்துக்காக அழகிலே தரித்திரராய் மாறினார். He is the fairest among all, but yet he became the poor in his beauty for the sake of you and me. நாமும் அப்படிப்பட்டதான ஒரு தரித்திரத்தை இந்த நாட்களில் பயிற்சிக்க வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. It is necessary for us also to exercise such type of poor in our life. ஜென்ம சுவாவத்தில் தரித்திரராய் மாறினார். Jesus became poor in his carnal அல்லது ஆவியில அவர் தரித்திரராய் மாறினார். In other sense he became poor in his அவருக்கு spirit. எல்லா அதிகாரமும் எல்லாமே அவருக்கு உண்டாயிருக்கக்கூடியதாக இருந்தது. Though he possessed all type of authority and power. அவருடைய மூன்றாவது தரித்திரம் அவருடைய ஆவியில அவருடைய ஜென்ம சுவாவத்தில் தரித்திரம். The third poverty is in his carnal nature is poor. நிந்தை அவமானங்கள் மத்தியில் அவருக்கு கோபப்படுறதுக்கு அதிகாரம் இருக்கு, தனக்குறமா எழும்புற மனுஷர்ல சிட்சிக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அவர் கோபப்படவில்லை, அவர் வீணான வார்த்தைகள் எடுத்து பேசி அந்த அதிகாரத்தை அவர் பிரயோஜனப்படுத்தவே இல்லை. In the midst of the reproaches and shame, he had authority to rebuke them and punish them, but he never used the 1 பேதுருவின் authority. புத்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் 23ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? What do we read in 1 Peter chapter 2 verse 22 and 23? அவர் வையப்படும் போது பதில் வைவதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. When he was scolded, he has got the
power to scold them back. ஆனா அவர் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை, அந்த அதிகாரத்தை தரித்திரமாக மாற்றி விட்டார். அதை But he did விட்டு not விட்டார். exercise that authority, but he left it as poor. அவர் பாவம் செய் அவர் பாடுபடும் பொழுது அவருக்கு பயமுறுத்துறதுக்கு அதிகாரம் இருந்தது, ஆனால் அவரோ பயமுறுத்தவில்லை. When he was suffering, he has got the authority to threaten them, but he never threatened. அவரோ ஆவியில் தரித்திரராக, சுவாபத்தில் தரித்திரராக இருந்து தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கரத்தில் தன்னை ஒப்புக் கொடுத்தார். But he was poor in his spirit, poor in his character, and he entrusted him in the hands of the Father. அதைத்தான் மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 29-30 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? What do we read in Matthew chapter 27 verse 29 and 30? பிலாத்துவின் சமூகத்தில் பலவிதமான கேள்விகளினால் குற்றம் சாட்டப்பட்ட இயேசுவுக்கு பதில் சொல்லும்படியாக கூட தருணம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இயேசுவோ பதில் ஒன்றும் சொல்லவில்லை. தரித்திரராய் மாற்றப்பட்டு தன் வார்த்தைகளை அடக்கி தரித்திரராய் மாற்றப்பட்டார். When he was accused with many type of charges, he has got the power and authority to give the இயேசுவுக்கு reply. நீதி நியாயம் பேச வேண்டுமானால் எவ்வளவோ பேசலாம், ஆனால் தன்னுடைய நீதி எல்லாம் மறைத்து அதெல்லாத்தையும் அடக்கி நமக்காக நீதியிலே தரித்திரரானாரே. If you want to prove his righteousness, he got all the chances to prove, but he controlled his தன்னுடைய righteousness. இயேசுவே நீதியிலே தரித்திரரான இயேசுவை நோக்கி பார்ப்போமாக. Let us look unto Jesus who has become poor in his righteousness. ஏசாயா 53:7 என்ன வாசிக்கிறோம்? What do we read in Isaiah chapter 53 verse 7? அவருக்கு விரோதமாக எவ்வளவோ வார்த்தைகளை குற்றம் சாட்டுகிறார்கள், பேசுகிறார்கள். இவரோ ஒரு வார்த்தை கூட பேசல, தரித்திரராய் தன்னை மாற்றிக்கொண்டார். They were accusing him so much, but he is not opening his mouth. வார்த்தைகள் அவருடையது, வார்த்தைகள் அவருடையது, Words belong to him. பேச்சு அவருடையது, Speech belong to him. வார்த்தைகள் எல்லாமே அவருடையது. Everything belong to him. அவர் எவ்வளவோ தாராளமாய் பேசலாம், ஆனால் ஒரு வார்த்தை கூட எனக்காக, உனக்காக, நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய பூரணத்துக்காக பேசவில்லையே. If you want to speak and speak so much, but for the sake of you and me and your perfection, you open his mouth. ஸ்தோத்திரம். Glory be to the holy name of the Lord. அடுத்து அவருடைய வல்லமையின் பகுதி, நாலாவது அவருடைய வல்லமையின் பகுதியில் அவர் தரித்திரரானார். Fourth aspect in his the power he become the poor. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? Matthew chapter 4 verse 57, what do you read? அங்க இயேசு என்ன சொல்கிறார்? What did Jesus say? இதோ இயேசுவை இப்பொழுது எல்லாரும் வந்து ஈட்டி கம்பு கத்தியோட வந்து பிடித்தார்கள். Now everyone came with a spear and arrow and so much of instant weapons. கூட இருந்ததான பேதுரு தன்னுடைய வல்லமையை காண்பிச்சு இயேசுவை பிடிக்க வந்ததான மனுஷருடைய காதை வெட்டி போட்டான். The Peter used his might and used his sword and he slew the ear of the servant. அவனுக்கு ஒரு கத்தி இருந்தது, அவனுக்கு ஒரு வல்லமை இருந்தது. He had a sword and he had a power. அந்த வல்லமையை வெளிப்படுத்தி கத்தி எடுத்து வெட்டி போட்டான். So he used his power and ஆனா slew his ear. இயேசுவுக்கு அத காட்டிலும் மேலான வல்லமை இருக்கு. தன்னை பிடிக்க வந்தவங்கள்ட்ட இருந்து தப்பிக்க இயேசுவுக்கு தெரியாதா? Jesus have more power to escape the people who are coming to catch him. இயேசு 26:56ல இயேசு அந்த இடத்துல சொல்றார், இப்பொழுது நான் கட்டளையிட்டா 10,000 லேகியனுக்கு ஒப்பதான தூதர்களை அனுப்பி இவங்களை பொசுக்கி போட மாட்டார் ஆண்டவர். அப்படிப்பட்ட வல்லமை அவருக்கு அங்க இருக்கு. Matthew chapter 26 verse 56 we read, had I prayed to the Father, will he not command 10,000 angels to come and encompass me? 26:53ல புரட்டி பாருங்க. 26:53. இப்பொழுது என் பிதாவை வேண்டிக்கிட்டா அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை என்னிடத்துல அனுப்பி இவங்க எல்லாம் ஒரு வழி பார்க்க மாட்டாரா? அதுக்கு எனக்கு வல்லமை இல்லையான்னு கேட்கிறாரு கூட இருக்கிறவங்ககிட்ட. He is asking a question to his partners who are with him. If I pray to the Father, will he not send? அவர் வல்லமையில் ஐஸ்வரியம் உள்ளவர். He is சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று வேதம் சொல்கிறது. சர்வ வல்லமையுள்ள இயேசு தன்னுடைய பூரணம்னு வரும்போது, தன்னுடைய ஜீவியன் வரும்பொழுது, தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தனக்கு பாடுகள் வரும்பொழுது பயமுறுத்தல, அவங்கள போய் கண்டிக்க போகல, அவங்கள ஒன்றும் செய்யல, தன்னுடைய வல்லமையெல்லாம் காண்பிக்க போகல, நியாயமாய் தீர்ப்பு செய்யறதுக்கு ஒப்பு கொடுத்து தன்னுடைய வல்லமையில தரித்திரத்தை காண்பிச்சு தான் ஒண்ணும் இல்லாதது போல, பாவி போல, தான் ஒரு பலவீனமான மனுஷனை போல தன்னை ஒப்பு கொடுத்தா. The Almighty God, Jesus, though he got all type of authority and power, yet he never tried to prove his righteousness and power, but he became a cover like cover. சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 39-40 இன்னும் அழகாக வாசிக்கிறோமே. In the Matthew chapter 19 verse 40 we read it beautifully. மற்றவனை ரட்சித்தான், தன்னை ரட்சித்துக்கிறதுக்கு வழி இல்லைன்னு சிலுவையில் தொங்கின இயேசுவை பார்த்து எல்லாரும் தலையை துலுக்கி பரியாசம் பண்ணினார்கள். Everyone were mocking at Jesus who was hanging on the cross. He could save others but he could not save himself. ஒன்னு கேக்குறாங்க, இப்பொழுது சிலுவையில இருந்து இறங்கி வா, நான் இப்ப கிறிஸ்தவனா மாறறேன்னு சொல்றாங்க எல்லாரும். They say one thing we say unto you, come down from your cross. சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவுக்கு சிலுவையில இருந்து இறங்கி வர அதிகாரம் இல்லையா? The Jesus who is hanging on the cross, is he not the power and authority to come down? சிலுவையில இருந்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பத்தெழுந்த இயேசுவே சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொன்ன உடனே உடைய வல்லமையை நீர் காண்பியாமல் வல்லமையில தரித்திரம் உள்ளவராய் மனிதனுக்கு வெளிப்படுத்தினீரே, அதற்கு காரணம் என்ன? Jesus who died on the cross, was buried, rose third day victoriously from the grave. Is he not have the power to come back from the cross? Why he not reveal his power?
இறங்கி வர்றது காட்டிலும் மேலான வல்லமை அவர்கிட்ட இருக்கு. ஆனா இறங்கி வரல, தண்டி வல்லமையை காண்பிக்கல. எனக்காக உங்களுக்காக வல்லமையில் தரித்திரரானாரே. He has got more power to come down from the cross, but he did not reveal his power. Why? To redeem you and me. He has become the power. நமக்கும் அதிகாரங்கள், நமக்கும் எல்லா விதமான பகுதிகள், அனுகூலமாக ஐஸ்வர்யவான்கள் எல்லா பகுதிகளையும் நமக்கு இருக்கலாம். ஆனால் தேவ சித்தம் செய்கிற விஷயம், பாட அனுபவிக்கிற விஷயங்கள்ல நாம் எத்தனையோ காரியங்களை தரித்திரராக இருந்து நம்முடைய ஜீவிதத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து இந்த நாட்களை முன்னேற வேண்டியவர்களாகவே இருக்கிறோம். In these days we may have so many and riches, but in doing the will of the Father, in suffering for Him, we must become poor in might. மத்தேயு சுவிசேஷம் 4 அதிகாரம் 3-4 படிச்சு பாருங்க. Matthew chapter 3 verse 4 and 3. பிசாசு இயேசுவை பார்த்து சொன்ன அந்த கல்லெல்லாம் அப்பங்களாகும்படி செய்யுமே, சோத்திரம் பண்ணி சாப்பிடுன்னு சொன்னா கல்லுகள் அப்பமாக்க இயேசுவுக்கு அதிகாரம் இல்லையா? Did not Jesus have the power and authority to make the stone as bread and eat it? The devil was tempting him to make the stone as bread. ஆனா அந்த இடத்துல அவர் செய்யவே இல்லை. But he did not perform the miracle. அவர் அப்பத்தை அப்பமாக்கி சாப்பிடவே இல்லை, பிசாசுக்கு கீழ்ப்படியே போகல. He did not obey the devil, Satan, and he did not make the stone as வல்லமை bread. இருக்கு, வல்லமை இருக்கிற மாதிரி காண்பிக்க உள்ள தரித்திரத்தை தண்டி வல்லமையில வெளிப்படுத்துகிறார். Though he possessed the power, but yet he never revealed his power. நமக்கும் பூரணம் வேண்டுமா, நமக்கு சத்தியத்தில் முன்னேறணுமா, இயேசுவை போல மாறணுமா, நாமும் எல்லாம் உடையவங்களா இருந்தாலும் நம்மளை நாம அடக்கி கீழ்ப்பட்டு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து போக வேண்டிய காலமாக இருக்கிறது. This is a time, if you want to become perfect like Jesus, though you may possess riches and authority, but you must reveal your power. மற்றவர்களை ரட்சித்தான், இவனை ரட்சித்துக்கிறதுக்கு திராணி இல்லை அப்படின்னு எல்லாரும் அவருடைய தரித்திரத்தை பார்த்து சாட்சி சொல்லலையா? Did not everyone give testimony regarding his poverty? He could save everybody, but he could not save himself. எல்லாரையும் ரட்சித்த இயேசுவுடைய வல்லமை, ஆனால் அவருடைய தேவ சித்தம் செய்கிற விஷயத்துக்கு வரும்போது அவர் தரித்திரரா மாறி தன்னை பூரணத்துக்காக ஒப்பு கொடுக்கக்கூடியவராக இருந்தார். Jesus who saved everyone, when he coming to the point of doing the will of the Father, he became the power in this power. பூரண சற்குணனாக இருக்க விரும்பினால் எல்லாவற்றையும் விட்டு தரித்திரருக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வா. If you want to become perfect, sell all your riches to poor and then follow me. அப்பொழுது பரலோகத்தில் உன்னுடைய பலன் மிகுதியாக காணப்படும். Then the riches shall be more in your heaven. இந்த பூமியிலே யாதொன்றையும் நாம் வெளிப்படுத்தவே வேண்டாம். In this world, don't reveal anything. நம்முடைய வல்லமையின் பராக்கிரமங்களை வெளிப்படுத்தவே வேண்டாம். Do not reveal your might or power. சுவாபத்தின் பகுதியிலேயோ, ஐஸ்வரியத்தின் பகுதியிலேயோ, எழுத்தின் பிரகாரமான பகுதியிலேயோ, அல்லது வல்லமையின் பகுதியிலேயோ, நமக்கு இருக்கிற அதிகாரத்தின் பகுதியிலேயோ ஒன்றை வெளிப்படுத்த வேண்டாம். அப்படி வெளிப்படுத்தினால் தேவ சித்தத்தை விட்டு விலகி விடுவோம். In this world, literally or in character or in power, in your position, do not try to reveal your power and authority. Then you cannot become power. கர்த்தர் நம்மை நடத்துகிறதான எல்லா விதமான பாதைகளிலும் இயேசுவை போல எல்லா பகுதிகளிலும் தரித்திரத்தை வெளிப்படுத்தி பூரணத்தை நோக்கி முன்னேற வேண்டிய காலமாக இருக்கிறது. This is a time in all the paths you are going through, you must be able to reveal the poverty of Jesus in your life. எஸ்ஸாமிட்ட நான் என்கிற சுயத்தில் அவர் தரித்திரமாகவே பூமியில இருந்தார். Well, Jesus was on this earth, he was poor in the matter of self. அவராய் இருந்து செய்யணும்னா எத்தனையோ காரியங்களை அவர் செய்திருக்கிறார், அதுக்கு தடையே கிடையாது. If you want to do it, he could have done so much ஆனா things. யோவான் சுவிசேஷம் 5:30 இயேசு சொல்றார், சுயமா வரல, சுயமா பேச தெரியல, பேச மாட்டேன், சுயமா பேசவும் இல்லை, என் பிதா வெளிப்படுத்துகிறதையே நான் பேசுகிறேன் என்கிட்டு நான் என்கிற சுயத்தின் ஆவியில அவர் தரித்திரராக இருந்தார். In Matthew chapter 5 verse 30 he says, I should diminish whatever the Lord says, that only I speak. அதே I will not speak of my வேதவசனம் own self. சொல்லுகிறது, அவரை கொண்டே முழு உலகத்தையும் பிதா சிருஷ்டித்தார். The same scripture says the Father created all things through him. வானத்தின் கீழே பூமியின் மேல எல்லா அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Under heaven and above the earth, all authority and power is given என்ன to him. வேணாலும் அவர் செய்யலாம். ஆனா ஒண்ணு கூட பிதாவுக்கு தெரியாம அவர் செய்யல. தனக்கு இருந்த செய்ய முடியாக இருந்த நான் என்கிற அதிகாரம் அவருக்குள்ள மறைக்கப்பட்டிருந்தது, தரித்திரமாக இருந்தது. He can do everything, but the authority was hidden within himself. That self is hidden in நமக்கு himself. எல்லாம் செய்யறதுக்கு அதிகாரம் இருக்கலாம், எல்லா விதங்களிலும் எழுத்தின் பிரகாரமாகவும் எல்லா பகுதியிலும் நமக்கு அனுகூலமாக இருக்கலாம். ஆனா சபை பூரணம் சத்தியம் கத்துடி வருகைக்கு போகணும்னா எல்லாத்திலும் ஒண்ணுமில்லாதவர்களை போல நம்ம அடக்கி வைத்திருந்து தரித்திரலாக நம்மை பாதுகாக்க வேண்டிய ஒரு தரித்திர ஜீவியம், ஒரு எளிமையின் வாழ்க்கை உண்டு என்பது இந்த இயேசுவின் தரித்திர வாழ்க்கையிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். From the life of the poverty of Jesus, we understand this truth. Though we may possess so many things in the world, yet we are to live like Jesus Christ in all தன்னுடைய aspects. பூரணத்துக்காக, முழு உலகத்தின் மனிதனின் பூரணத்துக்காக இயேசுவே தரித்திரரானாரே. In order to make the whole world perfect, Jesus became the poor. இயேசுவை பார்க்கிலும் மேலான ஐஸ்வரியவான்கள் நாம் யாருமே கிடையாது. No one is richer than Jesus Christ. இயேசுவே தன்னை தரித்திரனாய் மாற்றி இருந்தார். இயேசுவுக்கு அதுக்கேற்ற கிருபை பிதாவினால் கிடைக்கக்கூடியதாக இருந்தது.
Though if Jesus can become poor and can receive the grace from the நாம் Father, அதே கிருபையை பெற்றுக்கொண்டு இந்த பூமியில இந்த ஜீவிக்கிற நாட்கள் எளிமையை காத்துக்கொள்வோமாக. so by receiving the grace of God in these days, let us preserve the நம்முடைய poor ஆவிக்குரிய experience. வாழ்க்கையில எப்போது தருத்திரராக நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். Let us preserve our life in poverty. எழுத்தின் பிரகாரமாக, Literally, சுபாவத்தின் ரீதியில, in character wise, வல்லமையின் பகுதியில, in the power நம்முடைய wise, அழகு சௌந்தரியத்தின் பகுதியில, in the beauty wise, நான் என்கிற சுபாவத்தின் அடிப்படையில in the self characteristic. எல்லாத்திலும் தருத்திரராக நம்ம In இருக்கணும். all aspects you must be poor. தருத்திரம்னு சொன்னவனே எழுத்தின் பிரகாரமான ஐஸ்வரியத்தை மட்டும் நம்முடைய மனசுல கொண்டு வந்து சிந்திக்கிற ஆவி அல்ல. இத்தனை விஷயம் அதுல இருக்கு. When the meaning of poor means not the literal riches and becoming யாராயில் poor, these all aspects are hidden யாராயில் there. நம்மளை திட்டினா அவங்கள எதிர்த்து திட்டுறதுக்கு நமக்கு 1000 வார்த்தைகள் இருக்கு, நமக்கு அதிகாரம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். Suppose somebody is scolding you, you have the authority to scold it back 1000 கிறிஸ்தவ times. ஜீவியம் எதிர்த்து திட்டி 1000 வார்த்தைகளை திட்டி நம்முடைய சாமர்த்தியத்தை காண்பிக்கிற ஜீவியம் அல்ல. Christian life is not that showing our might by retaliating நமக்கு using எல்லா others' விதத்திலையும் தாளந்துகள் திறமைகள் இருக்கலாம், அவங்கள பேசி மடக்கிறதுக்குள்ள வார்த்தைகள் இருக்கலாம். ஆனால் ஒரு வார்த்தையை நீ பேசாமல் இயேசுவை போல சுபாவத்தின் பதிலே தருத்திர உன்னை காத்துக்கொள்றதான் பூரணத்தின் அம்சமாக இருக்கிறது. Though you may have intelligence, cleverness to make them fight back, but you have to control yourself, you make yourself poor. அதுதான் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிற அனுபவம், அதுதான் என்று விளங்கிக் கொள்கிறோம். That is the experience of obeying the truth. நம்ம எல்லா பகுதிகளிலும் நாம் தருத்திரராக ஜீவிக்க வேண்டும். We should live poor in all இந்த aspects. அம்சத்தை குறித்து இனி ஒன்று விஷயங்களை நான் சொல்லி முடிக்க வாஞ்சிக்கிறேன். Again, once again, I want to say one or நாம் two aspects. எப்போது finish. தருத்திரத்தை நம்முடைய ஜீவியத்துல காத்துக்கொள்ள வேண்டும். Always should preserve the experience of இயேசுவின் poor. அடிப்படையில் இதை நாம் இப்பொழுது தியானித்தோம். On the base of Jesus, we have பொதுவாக meditated. சத்தியத்தின் அடிப்படைக்கு நாம் வந்து இன்னும் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். As according to truth, we can meditate so நீதிமொழிகள் many things. 13:137 படிக்கும் பொழுது, When you read Proverbs chapter 13 verse 7, ஒன்றும் இல்லாதிருக்க தன்னை செல்வந்தனாக பாராட்டுகிறவனும் உண்டு. நல்லா விளங்கணும். ஒன்றும் இல்லாதிருக்க தன்னை செல்வந்தனாக தன்னை ஐஸ்வரியவானாக பாராட்டுகிறவனும் உண்டு. in this year, there are people who are poor, yet they claim themselves rich. மிகுந்த செல்வம் இருக்க தன்னை தருத்திரனாக பாராட்டுகிறவனும் உண்டு. ரொம்ப ஐஸ்வர்யம் இருக்கு, ஆனா கர்த்தருக்கு நிமித்தம், சுவிசேஷத்து நிமித்தம், தன்னுடைய பூரணத்து நிமித்தம், எப்படியாயிலும் பரலோகத்துக்கு போகணுங்கிறது நிமித்தம், எப்படியா நம்முடைய ஆத்மா மீட்படைஞ்சா போதும், கொஞ்ச காலம் உலக வாழ்க்கை புகை போகிற மாதிரி, நிழல் போகிற மாதிரி, புல்லில் இருக்கிற பூ உதிர்ந்து போகிற மாதிரி இருக்கிற இந்த வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற கொஞ்ச காலம் சிட்டி எப்படியா இயேசுட்ட போகணும், வருகைக்கு போகணும் அப்படின்னு வாஞ்சிக்கிறது நிமித்தம் நிறைய செல்வம் அவங்களுக்கு இருந்தாலும் என்ன செய்கிறாங்க, அவர்கள் தங்களை தருத்திரராக பாராட்டிக்கொள்ள. இதான் விஷயம், மேட்டரு. ஜம்முன்னு இல்லை இந்த வசனம், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த வசனம் நீதிமொழிகளில் பழைய ஏற்பாட்டில் ஞானி சொன்னது, புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு இது எவ்வளவு அதிகம், எவ்வளோ அதிகம், எவ்வளோ அதிகம். அந்த ரெண்டாவது விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. மிகுந்த செல்வம் இருக்க தன்னை தருத்திரனாக பாராட்டி கொள்கிற பூமியில் இருக்கிறாங்க. இன்னும் ஒன்று ரெண்டு விஷயம் சொல்கிறேன், ரொம்ப அழகாக இருக்கும். வாசி சொல்லுங்க சீக்கிரம். There is that maketh himself poor, yet hath great riches. பிரசங்கி 4:14 புரட்டி பாருங்க. இன்னும் இதை காட்டி ரொம்ப டாப்பாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. சீக்கிரம். Preacher 4:16. 4:14 4:14 அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு. வாசிங்க. For out of prison he cometh to reign. ராஜாங்கத்தில் பிறந்து ஏழையாவாரும் உண்டு. பாருங்க, பிறந்தது ராஜாங்கத்தில், ஐஸ்வர்யம், செல்வ செழிப்பு, எல்லா விதமான காரியத்தில் பிறந்துச்சு. ஆனால் என்ன செஞ்சாங்க, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம், சத்தியத்தின் நிமித்தம், தங்களுடைய பூர்ணத்தின் நிமித்தம் எல்லாம் இருக்குது, இல்லைன்னு இல்லை, எல்லாம் இருந்து தன்னை ஏழையாக காத்துக்கொண்டு கர்த்தருக்குள்ள சத்தியத்தின் நிமித்தமாக தகுதியான வஸ்திரம், தகுதியான உடை, தகுதியான பேச்சு, தகுதியான ஜீவியம், தகுதியான விதத்தில் தங்களை வெளிப்படுத்தி காண்பித்த ஒரு ஜீவி. இதுதான் பரலோகத்தின் ஜீவியம். This is the heavenly life. Though you are born in kingdom and palace, but yet you are preserving the life of poor. இருந்தாலும் தன்னை மிடுக்காகவோ, தன்னை ஒரு பெரிய ஆளாகவோ, அல்லது தன்னை தன்னுடைய ஜீவியத்தில் ஒரு பெருமையாகவோ, தனக்கு எல்லாம் இருக்குன்னு காண்பித்து கொண்டோ ஒன்றும் இவங்க செய்யலை. இந்த வசனத்தின் அடிப்படையில் இருந்தவங்க, இந்த வசனத்தில் சொல்லி இருக்கிறவர்கள், those who have mentioned in this verse, on the basis of this verse, they never revealed themselves, exposed themselves outwardly. இருக்கும் ஐஸ்வர்யத்தின் பகுதி. அதைத்தான் நான் சொன்னேன், எழுத்தின் பிரகாரமான பகுதியில் மட்டும் இதை நாம் எழுத்தின் பிரகாரமான ஐஸ்வர்யம், பணம் பொருளை மட்டும் யோசிக்க கூடாது. பொதுவாக ஐஸ்வர்யத்தின் பகுதின்னு சொல்றது சுவாவத்தின் பகுதி, ஆவியின் பகுதி, நடக்கையின் பகுதி, எல்லாத்திலையும் ஒரு எளிமையை நம்முடைய ஜீவியத்தில் காத்துக்கொள்ள வேண்டியது நமக்கு அவசியம். When I say riches, don't take it as literal riches, but in the character wise, in our power wise, in all. ராஜாங்கத்தில் பிறந்தார்கள், ஆனால் தங்களை சத்தியத்தின் நிமித்தம் ஏழைகளாக இந்த பூமியில வைத்துக்கொண்டு இயேசுவை போல ஜீவித்து அவர்கள் கர்த்தருடையவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். Though they are born in palace, yet for the sake of Christ to become perfect, they lived a simple and a poor life. எவ்வளவு அருமையான வசனங்கள் பாருங்க.
How beautiful இந்த verses. சத்தியத்தின் நிமித்தம் நாம் ஜீவிக்க இந்த கடைசி நாட்களில் இடம் கொடுப்போமாக. Let us give room to live according to the truth. நமக்கு எல்லா அதிகாரமும் எல்லாம் நம்மகிட்ட இருக்கலாம். ஆனால் சத்தியத்தின் நிமித்தம் தேவ சித்தத்தின் நிமித்தம் நம்மை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்தி தான் நாம் ஜீவிக்க வேண்டும். Though we may have all things, for the sake of the truth, for the sake of the will of the Father, we have to control everything. வசனத்தின் பிரகாரம் வசனத்தின் தகுதிக்குள்ள நம்மை கொண்டு வந்து விட வேண்டும். We should bring ourselves to the word of the kingdom of the word of God. ஒன்றையும் நாம் ஐஸ்வரியவான்கள் நமக்கு நிறைய பணம் இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய ஜீவிதத்தை நாம் வெளிப்படுத்த போகவே கூடாது. Never try to show your riches and money to கர்த்தர் நமக்கு others. கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். Praise the Lord for giving all the கர்த்தர் நமக்கு riches. கொடுத்திருக்கிறதான ஆவிக்குரிய விதத்தில் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். We praise all the spiritual blessings. எல்லாவற்றின் மத்தியிலே நமக்கு ஒன்றுமில்லாதது போல எல்லாவற்றையும் நாம் அனுபவித்து அது மத்தியில் ஒன்றுமில்லாதவர்கள் போல மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி நம்முடைய எளிமையுள்ளவர்களாக வெளிப்படுத்தி காண்பிப்போமாக. In the midst of all riches, let us reveal our poorness. Though we don't have anything. ஏழை ஆவாரம் உண்டு. Though they take birth in the palace, it becomes. செல்வம் இருக்கு. ஆனா தங்களை தரித்திரராய் பாதுகாத்துக் கொண்டு சபையில ஜீவித்த பரிசுத்தவான்கள். There are saints, though they are great riches persons, but they showed themselves as a poor person in the church. ஒரு சில மனுஷர்ல சொல்றேன் இந்த வசனத்துக்கு ஒப்பனையா இவங்க வர்றாங்களான்னு கரெக்டா பார்த்து 5 நிமிஷத்துல சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு நம்ம போய் விடலாம். I will tell few persons from the scriptures, you just imagine and see whether coming to this. குறித்து வைத்துக் கொண்டு எழுதி நீங்கள் தேவ சமூகத்துல வீடுகளில் போய் பொறுமையாக தியானித்து பாருங்கள். You please write down and meditate in after going back to home. இந்த வசனம் 2 சொன்னனே இதுல ஃபர்ஸ்ட் ஆல் இயேசு. I told you 2%, first person. இந்த செல்வம் இருக்கவருக்கு ஆனா பூமியில அவருடைய பூரணத்தின் நிமித்தம் முழு உலகத்தின் ரட்சிப்பு நிமித்தம் சபையாகி நம்முடைய பூரணத்தின் நிமித்தம் தரித்திரரா மாறிட்டார். He has got full of riches, but for becoming himself perfect and making the church perfect, the whole world perfect, he has become poor. ராஜாங்கத்துல பிறந்த பிதாவின் மடியில் இருந்த செல்ல பிள்ளை இயேசு ஆனா ஏன் நிமித்தம் உன் நிமித்தம் உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரா மாறிட்டார். Jesus was in the bosom of the Father from the royal priesthood, but he has become poor for the sake of you. மோசேயை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் பார்வோனின் குமாரத்தின் மகன் என்று அழைக்கப்பட்ட ஒரு ஐஸ்வரியவான். You take the life of Moses, he was called as the daughter, son of the Pharaoh's daughter. எகிப்தின் எல்லா விதமான சாஸ்திரங்களையும் அவன் படித்து பழகினவன். He has learned all the things of the Egypt. ஆனால் அவன் தன்னுடைய ஜீவிதத்தில் தேவ ஜனங்களோடு அவன் துன்பத்தை அனுபவிக்க தரித்திரத்தை தெரிந்து கொண்டு வனாந்தரத்தில் பிரயாணம் செய்தான். But he chose to suffer with the people of God in the wilderness. பரிசுத்த பவுல் எடுத்துக்கோங்க. அவர் கமாலியலின் பாதத்தில் படித்த மேன்மையான ஒரு மனுஷன். Even Saint Paul was taught under the feet of the Gamaliel. சுவிசேஷத்தின் நிமித்தம் எல்லாவற்றையும் குப்பை என்று நஷ்டம் என்று விட்டு தரித்திரராய் மாறினார். For the sake of truth he counted everything was loss and dung. தாவீது சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற ராஜா. David is the king seated in the throne. ஆனா சத்தியத்தின் நிமித்தம் தனக்கு இருக்கிற சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக நான் அந்நியன் பரதேசி என்று சொல்லி ஜீவித்தார். To receive his inheritance he was telling I am sojourner. எலிசா 12 ஏர்பூட்டி உழுத ஒரு பெரிய சம்சாரி ஒரு முதலாளி. And Elisha was a prophet, he was a great farmer. கர்த்தர் தனக்கு கொடுத்த ஊழியத்தின் அழைப்பு தனக்கு கொடுத்த அழைப்பு நிமித்தம் 12வது ஏர்பூட்டி உழுது அவன் தன்னுடைய ஜீவிதத்தில் ஒரு தரித்திரனா மாறி எலியாவுக்கு அவன் கையில தண்ணி வார்த்த கைகால் அமைக்கி விட்டு அவன் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த ஒரு பணிவிட ஊழிய செய்றவனா தன்னை மாற்றிக்கொண்டான். He changed himself as a servant doing the ministry unto Elijah the prophet because giving water to wash. ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறதுக்கு முன்ன அவன் கல்தையரின் தேசத்துல ஜீவிச்சவன். When Abraham was called by God, he was living in the land of Chaldees. கல்தையரின் தேசம் சொன்னா எல்லா விதமான ஆடம்பரம் நிறைஞ்ச ஒரு சொகுசா ஜீவிச்ச ஒரு மனுஷன். The land of Chaldees means living a luxurious life. சத்தியோன்னு வந்த உடனே கர்த்தர் அவனுக்கு காண்பிச்ச தேசத்தை காண்பிச்ச உடனே அவனுக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கிறதுக்கு ஆயத்தமான உடனே அவன் சத்தியத்துக்காக வீட்டையும் இனத்தையும் ஜனத்தையும் விட்டுட்டு அவன் ஒண்ணுமில்ல ஒரு அடி நிலம் இல்லாம கூட அவன் வனாந்தரத்தில் நடந்து பிரயாணம் செய்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றினான். When God has shown him the inheritance promise, he left his kindred and his land and everything. And even he is not a single bit of land, he has left everything and came back. மோவாப் தேசத்துல நிறைய இருக்கு, நிறைய ஆசீர்வாதம். மோவாபின் செழிப்பு முழுவதும் ரூத்துக்குள்ள தான். அவங்க பெரிய ஐஸ்வரியவான்கள். ரூத்துடைய அம்மா அப்பா எல்லாம் The parents of the Ruth were very rich people and the land of Moab was fertile land. சத்தியத்தின் நிமித்தம் நகோமியோட பிளாட்ஃபார்ம்ல தங்கி தான் பெத்லெஹேமுக்கு வந்து பிளாட்ஃபார்ம்ல படுத்து போய் கோதுமை போய் பொறுக்கி போவாசன வயலில் பொறுக்கி தன் தரித்திரத்தை நித்திய ஜீவனுக்கு பரலோகத்துக்கு தன்னை தரித்திரராய் மாற்றி கொண்டார். For the sake of truth she followed Naomi and went to stay in platforms and she was gathering the grain the vineyard this yard of this Boaz. சிமிர்னா சபை வெளிப்படுத்தல் 2:9 படிச்சு பாருங்க. சிமிர்னா சபை. Revelation chapter verse 9 read
and அவங்களுக்கு sees நிறைய ஐஸ்வர்யம் இருந்தது. they have got lot of ஆனால் riches, அந்த சபையார் எல்லாரும் தங்களை தரித்திரராக எளிமையுள்ளவர்களாக தங்களை காத்துக்கொண்டார். but they preserve themselves as poor. அதை கர்த்தர் ஆசீர்வதித்து அதை மெச்சிக்கொள்கிறார். The Lord is blessing them and is வாழ்க்கையில கடைசி காலத்துல இருந்திருக்கிற நம்மை தரித்திரராய் நம்மை காத்துக்கொள்வோம். we who have come to the last days, let us preserve us. சொன்னவங்க எல்லாம் நிறைவா இருந்தவங்க தான். Those who are told now are all rich. சத்தியத்தின் நிமித்தம் தங்களை தரித்திரரா மாற்றி தகுதியான ஒரு ஜீவியத்துக்கு வந்துட்டாங்க. For the sake of truth they become poor and they came to the right life. வேதத்தின் அடிப்படையில் வசனத்தின் அடிப்படையில் தகுதியான அனுபவத்துக்கு வந்துட்டாங்க. According to the truth, according to the word of God, they come to the proper life. இப்ப எழுத்தின் பிரகாரமா விளக்க நான் வருகிறேன். Now I am coming to explain it. நடைமுறை விதத்தில் விளக்குறதுக்கு நான் வருகிறேன். Now I will come to explain. அப்படி நம்ம யாரும் செய்கிறவர்கள் அல்ல. அப்படி செய்கிறவர்களாக இருந்தால் நம்மை மாற்றி கொண்டு தரித்திரர்களாக நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். We are not doing like that, but if you are doing it, let us change ourselves. நமக்கு இப்பொழுது ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறதுக்கு திராணி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். Suppose you have the capacity to buy for a thing for 2000. 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறதுக்கு நமக்கு திராணி இருக்கிறது, நமக்கு பணம் இருக்கிறது. We have the money to buy a 2000 worth. 3000 ரூபாய்க்கு அந்த ஒரு லக்ஸூரியஸா அந்த வேதத்தின் அடிப்படையில் எடுத்துக்கிட்டு அந்த லக்ஸூரியஸா அந்த பொருள் வாங்குறது வேதத்தின் அடிப்படையில் தவறாக இருக்கிறது வைத்துக் கொள்ளலாம். Suppose according to the word of God buying such a thing worth of 3000 rupees is wrong. அதே காரியத்தை அனுபவிக்கிறதுக்கு அதை காட்டிலும் ஒரு 500 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு ஒரு குறைந்த விலையில அந்த பொருள் தகுதியான விதத்தில் நம்முடைய வசனத்தின் அடிப்படைக்கு வந்து அது ஒரு தகுதியா ஒரு 500 600 ரூபாய்க்கு நம்ம அதை வாங்கலாம். According to the word of God, for the marginal price 500 rupees you can buy the thing. பொதுவாக இன்னைக்கு பட்டு சேரி தேவனுடைய சபையில தவிர்க்கப்படுது. பட்டு சேரி எடுத்துக்கொள்ளலாமே பொதுவா. For example, the church of God, the silk sarees are wide. விவாக நாட்கள்ல நம்ம வந்து சாதாரண ஆடைகள் உடுத்துகிறோம். பட்டு சேரி அதை காட்டிலும் விலைய இந்த sarees எல்லாம் இருக்கு இப்ப. In these days there are precious sarees are there, costly sarees are பொதுவாக there. உதாரணங்கள் சொல்லுகிறதுனால யாரையும் நாங்கள் சுட்டி காண்பிக்கிறோம்ல, பொதுவா விளக்குவதற்காக நான் விளங்குறதுக்காக சொல்லப்படுகிறது. For the explanation's sake I am telling, I am not pinpointing anybody. ரூபாய்க்கு ஒரு பட்டு சேரி எடுக்கிறோம்னு வைத்துக் கொள்ளலாம். Suppose we are buying a silk saree. அது சபையின் பகுதியில் உபதேசத்தின் பகுதியில் சபையின் ஒழுங்கின் பகுதியில் அது வந்து தவறு என்றது நம்ம பொதுவாக நமக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது. As per the doctrine it is wrong. நமக்கு 5000 ரூபாய்க்கு எடுக்கலாம், 20000 ரூபாய்க்கு நம்ம சாரி எடுக்கிறதுக்கு நமக்கு திராணி உண்டு என்று வைத்துக் கொள்ளலாம். Suppose you think that you have the capacity to buy a saree for அதே சேரியை ஒரு 1000 ரூபாய் மிஞ்சி போனா 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு ஒரு தகுதியான சேரி சத்தியத்தின் அடிப்படையில் ஒரு தகுதியான வஸ்திரம் நம்ம எடுக்கலாம். You can buy a saree according to the truth for 500 rupees or 1000 rupees. நமக்கு 5000 ரூபாய்க்கு சேரி எடுக்க தகுதி இருந்தாலும் வசனத்தின் அடிப்படைக்கு நம்ம வந்து அந்த 1000 ரூபாய் 500 ரூபாய்க்குள்ள அந்த தகுதியான வஸ்திரத்தை நம்ம எடுத்து உடுத்துறோம் பாருங்க. அதான் நமக்கு 5000 ரூபாய்க்கு சேரி எடுக்க ஐஸ்வர்யம் இருந்தும் தகுதி இருந்தும் அதை விட்டுட்டு அது இருக்கு, அதை நம்ம பிரதிஷ்டை பண்ணி தியாகம் பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம், சத்தியத்தின் அடிப்படைக்கு இறங்கி வந்து நம்ம 500 ரூபா சேரி எடுத்து உடுத்தி தகுதியாக நம்ம காமிச்சிக்கிறோம். புரியுன்னு நினைக்கிறேன். நான் இதாவது எழுத்தின் பிறகு விளக்குறதுக்காக. Just to explain you literally, I told you this example. அந்த 5000 ரூபாய் இருக்கு, நமக்கு இருக்கு. 20000 ரூபாய் கூட நம்ம சேரி எடுக்கலாம். You can buy even 50000 ரூபாய்க்கு நம்ம சேரி எடுக்கலாம். டெய்லி ஒரு சேரி எடுத்து 50000 ரூபாய்க்கு நம்ம சேரி எடுக்க தகுதி இருக்கு. ஆனால் சத்தியம் நம்ம பரலோகத்துக்கு போகணும், கத்திரி வரிக்கு போகணும், பூரணம் நமக்குள்ளே உண்டாகுன்னு சொன்னால் வெளிச்சமான வசனங்க அது. உன் ஐஸ்வர்யத்தை விட்டு தருத்து இருக்கக்கூடு, பின்பு என்னை பின்பற்றி வா, நீ பூர்ண சர்க்குன்னு நான் மாறுவேன். நமக்கு தகுதி இருக்குது. அதுக்கு தான் இன்றைக்கி சபையில் பிரமாணங்கள் வச்சுருக்கிறாங்க. இப்படிலாம் வச்சு இருக்கக்கூடாது, இப்படி வந்துட்டோம் அந்த பிரமாணங்களை மிஞ்சி போய் அப்படி செஞ்சுட்டோம்னு சொன்னால் பூரணத்தில் நமக்கு கஷ்டம். This law is given in the church, you should do like that, you should sell it and give to poor means in our character, though you have the authority to you got the power to buy. வசனங்களை நிறைய சொல்லிட்டு பொதுவாக உங்களுக்கு சொல்கிறவங்களுக்கு நமக்கு புரியும்னு நினைக்கிறேன். Since I told all the verses, I have not given the extra of 20000 ரூபாய் வாங்குறதுக்கு தகுதி உண்டு. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கார். கர்த்தர் தான் அந்த பணம் கொடுத்தாரு. God has only given the money and we have the capacity. அவ்வளவு பணத்தையும் கொடுத்துட்டு நீ 20000 ரூபாய்க்கு சரி வாங்குறியா, சத்தியத்தின் அடிப்படையில் வேத வசனங்களை நீங்கள் படித்து போதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு அந்த விசுவாசத்துக்கு ஒப்பு கொடுத்து 500 ரூபாய்க்கு வாங்குறீங்களான்னு கர்த்தர் உங்களை பார்த்துட்டே இருப்பார். 20000 ரூபாய்க்கு வாங்குறீங்களா 500 ரூபாய்க்கு வாங்குறீங்களான்னு பார்த்துக்கிட்டு இருப்பார். அதில் எதில் நம்ம தோல்வி அடைகிறோமா ஜெயிச்சிரோமான்னு கர்த்தர் பார்ப்பார். God will be keenly watching you after giving the money, whether you are buying worth of 20,000 or 500. பாருங்க, இப்போ 500 ரூபாய்க்கு இல்லை 1000 ரூபாய்க்கு வாங்கி அவங்க அந்த வஸ்திரமும் நமக்கு தகுதியானதாக இருக்கும். அதுவும் நமக்கு அந்த தகுதியான வஸ்திரம் வேதத்தின் அடிப்படையில் எடுத்து உடுத்தி பாருங்க, அது தகுதியானது. சத்தியமும் நமக்கு காக்கப்படும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே சந்தோஷம் இருக்கும், வளர்ந்துகிட்டே போல மனசாட்சி காக்கப்படும். 20000 ரூபாயை உடுத்தி நம்ம எல்லாருக்கும் முன்பாக 20000 ரூபா சரி உடுத்துனான்னு சொல்லி எல்லாருக்கும் முன்பாக 4 பேர் ஒரு வேளை சொல்லலாம். ஆனால் அந்த விஷயத்தில் நம்ம சத்தியத்தின் பகுதியில் இழந்துடுறோம், பூரணத்தை நஷ்டப்படுத்திடுறோம், நம்முடைய தருத்திர ஜீவியத்தை இழந்துடுறோம் என்பதை மறக்கக்கூடாது. But if you buy the 20,000 worth rupees sarees, you lose the perfection and you lose the truth. இதுக்கு தான் நான் அடிக்கடி இப்படி நான் உங்களுக்கு புத்தி சொல்வது உண்டு. That's why again I used to 20000 ரூபாய் சேரி வாங்குற இடத்துல 1000 ரூபாய்க்கு நீங்கள் சேரி வாங்கினா 19000 ரூபாய் மிச்சம் வருது.
If suppose you can buy 20,000 worth saree, அந்த if you buy it 19,000 only for ரூபாயை 1,000, நீங்க கத்தருக்காகவோ ஊழியத்துக்காகவோ நீங்க பிரயோஜனப்படுத்தினா 1000 ரூபாய் நீங்க சேரி வாங்கி நீங்க தகுதியான வஸ்திரம் அணிஞ்சு நீங்க பூரணத்துக்காகவும் உங்களை பாதுகாத்துக்கிறீங்க. 19,000 ரூபாய் ஊழியத்துக்கு கொடுத்ததுனால, கத்தருக்கு நீங்க கொடுத்ததுனால உங்களுக்கு பரலோகத்திலையும் பிரதிபலன் ஜாஸ்தி ஆகுது. எவ்வளவாக நம்முடைய ஜீவியத்தில் பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறதுலேருந்து நாம் பாதுகாக்கப்படுறோம். if you wear the saree of 1,000 rupees only, then you are preserving 20,000 ரூபாய் 90 சேரி எடுக்கிறேன்னு சொல்றதுனால 20,000 ரூபாய்க்கு யாரும் எடுக்கிறது இல்லை, நீங்க எடுக்கிறீங்கன்னு நாங்கள் சொல்லலை. பொதுவான ஒரு விளங்குறதுக்கு சொன்ன வார்த்தை. இதுக்கு மிஞ்சி நான் யாரையோ மனசில் வச்சு சொல்கிறேன் நீங்கள் என்ன திட்டினீங்கன்னா நல்லா திட்டுங்க. எனக்கு பரலோகத்தில் நல்லா பொக்கிஷங்கள் இங்கேருந்து எனக்கு சேர்த்து இல்லையா, நீங்கள் நல்லா சேர்த்து கொடுங்க, நாங்கள் ஏற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். எனக்கு பிரச்சனையே இல்லை, நல்லா சேர்த்து கொடுங்க. யாரையோ சொல்கிறாரு, என்னையோ சொன்ன, யாரை சொன்னார் இந்த பட்டு சேரின்ட்டாரு, யாரை சொன்னார், கூட்டம் முடிஞ்சவொடனே அங்கங்கே போய் நோண்டிக்கிட்டு கேட்டுக்கிட்டு நீ பேசிட்டு போனால் எனக்கு அது மகிமையாக தான் மாறும். எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. அது நீங்கள் எனக்கு மகிமையை கூட்டி கொடுங்க, தப்பு இல்லை. Don't accuse me falsely saying. பொதுவாக நாங்கள் சொல்லுகிறது எந்த காரியனாலும் பொதுவாக ஏதாவது 1-2 காரியங்கள் கேள்விப்பட்டால் கூட பர்டிகுலர் ஆட்களை கூப்பிட்டு கேட்போம், செய்வோம். பொதுவாக சபைக்கு நாங்கள் ஆலோசனைகளை சொல்லுவோம். அது யார் என்ன எது நீ கேட்கணும்னு அவசியம் இல்லை, யாரும் கேட்கணும்னு அவசியம் இல்லை, யாரும் எதையும் போய் நோண்டணும்னு அவசியம் இல்லை. When we hear certain things, we'll say in common, but you don't go and scratch it, and who is that person? Don't try to find out the person. இன்றைக்கி ஒரு சில காரியங்களை ஏதாவது சொன்னால் 1-2 பேரில் ஒரு சிலர் சும்மா பொதுவாகவே என்ன ஏது நம்மளை யாருனாலும் அறிகிறதுக்கு போகும். யாருனாலும் என்ன இப்படி யார் சொல்லியிருப்பா, என்ன சொல்லியிருப்பா அறிகிறதுக்கு போகுது. நல்ல மனசாட்சியில் அறிந்துட்டா பரவாயில்ல, அது தப்பான விதத்தில் அறிந்து நீங்கள் தவறாக யோசித்துக்கணும், உங்களுடைய ஆத்மாவை கெடுத்துக்கொள்ளவே கூடாது. If you have good conscience, with good intention, if you try to know it, it's okay. But பொதுவான காரியம். நம்ம தரித்திர ஜீவியத்தை எழுத்தின் பிரகாரமாக விளக்குகிற இவ்வளோ நேரம் டாக்டரின்னு வசனம் சொல்லிட்டு இருந்தேன். எழுத்தின் பிரகாரமாக விளக்க வேண்டிய ஒரு காரியம். It is a thing I am supposed to explain you literally. 10,000 ரூபாய்க்கு நம்ம ஒரு பொருள் வாங்கலாம், அதே இதில் ஒரு 2,000 ரூபாய்க்கும் வாங்கலாம். தகுதியை நீங்கள் பார்த்துக்குவாங்க. 10,000 ரூபாய்க்கு வாங்குறது தகுதி. அந்த பொருள் அவ்வளோ காஸ்ட்லி, 10,000 ரூபா வாங்கணும், அது அவசியம், தகுதின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாங்குங்க, வேண்டான்னு சொல்லலை. If buying worth of 10,000 rupees is necessary, it is essential. எதனாலும் தகுதியாக வைத்துக்கொள்ள வேண்டியது நமக்கு கடைசி நாட்கள் நமக்கு அவசியம். In these last days you have to preserve your poverty. கடைசி நாட்களில் தகுதியாக நாம் வைத்துக்கொள்வோம். In last days whatever is worthy, let us keep it. எல்லாத்திலையும் தகுதியை காத்துக்கொள்ளுங்க. நமக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் நம்முடைய பூர்ணத்தை நம்மளை விட்டு தூக்கிறதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. Do not give the blessings to remove the worthiness or the perfection from us. எல்லாம் நிறைய கொடுத்துட்டு நீ தகுதியாக ஜீவிக்கிறான்னு சொல்லி அதின் மத்தியில் தகுதியாக இருக்கிறவங்க தான் பெஸ்ட்டு. மாதத்துக்கு 5,000 ரூபா வருமானம் வர்றவங்க கரெக்டாக என்ன செய்வாங்க, அப்படி வந்து இழுத்து படித்து கடைசியில் 2-3 நாளைக்கு கடைசியில் காசே இருக்காது, அப்படி ஜீவிப்பாங்க. அவங்க தருத்தரர் தான், அவங்களுடைய அம்சமே அப்படி தான். அவங்க ஜீவிக்கிறதுக்கு லக்ஸரியஸாக ஜீவிக்க நினைச்சாலும் முடியாது. அவங்களை கர்த்தர் நடத்துகிறார் அப்படி. அது அவங்களுடைய ஜீவிதத்தில் ரொம்ப பெஸ்ட்டும் கூட. நிறைய பணம் வேணும், வருமானம் வேணும்னு யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு எப்படி கொடுக்குறாரு அதை வச்சுட்டு தகுதியாக ஜீவிக்கிறது தான் நல்லது, பெஸ்ட்டு. Suppose a person is earning only 5,000 and last 3 days of the month they will be அப்படி suffering. இருந்து தருத்தர ஜீவியம் செய்கிறது ஈஸி. அது அப்படி தான் ஜீவிச்சு தான் வேறு வழி கிடையாது. Living poor life is easy for such people. அதே நேரத்தில் மாதத்துக்கு 1 லட்ச ரூபா நமக்கு வருமானம் வருதுன்னு வைத்துக்கொள்ளுங்க. பொதுவாக at the same time suppose you are earning 1 lakh rupees per month. 1 லட்ச ரூபா வரும்போது தான் நாம் தருத்தராக இருக்கிறதா, அங்கே தான் நமக்கு இருக்கிற சோதனை, நமக்கு இருக்கிற காரியம். There when you to prove your poverty is a trial and temptation. 1 லட்ச ரூபா நமக்கு வருமானம் வந்தால் 10,000 ரூபா 15,000 ரூபா மாதத்துக்கு நமக்கு நடத்துறதுக்கு போதுன்னு வைத்துக்கொள்ளுங்க. தகுதியான கிறிஸ்தவ வேதத்தின் அடிப்படையில் சாப்பிட்றதும் உடுத்துறதுமான வாழ்க்கைக்கு ஒரு 15,000 ரூபா போதுன்னு வைத்துக்கொள்ளுங்க. So for example, according to the scripture, to our livelihood, eating, drinking or dressing, if 10,000 or 15,000 15,000 ரூபா செலவு பண்ண இடத்துல 50,000 ரூபா நம்ம செலவு பண்ணலாம். வேதத்தின் அடிப்படைக்கு இல்லாமல் லக்ஸரியஸாக செலவு பண்ணலாம். அது யாரும் நம்மகிட்ட கேட்க போகிறது இல்லை. Instead of 15,000 you can spend 1,000 rupees for eating, drinking. நம்முடைய தரித்திரத்தை நாம் மிஸ் பண்ணிடக்கூடாது. We should not miss our poverty. ஆனபடினால அன்றாடம் கத்தட்டு நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு ஜீவிக்கிறவங்க இன்னும் ரொம்ப நல்லது. அது ஏற்கனவே உங்களுக்கு தருத்திர ஜீவி உங்களுடைய அனுபவத்திலே வந்து விட்டது, நீங்கள் சந்தோஷமாக ஜீவிக்கலாம். Those who are depending upon the Lord for day-to-day life, the poverty life has already come to you, so you continue that. வருமானம் குறைவாக இருந்து அதுக்கு மிஞ்சி செலவு பண்ணி தருத்திர ஜீவித்தை காக்க மிஞ்சி செலவு பண்ணி கடன்காரங்களாக நம்ம ஆகக்கூடாது. Though your income is less, don't spend more and become the debtors. வருமானம் அதிகமாக இருந்து தருத்திரத்தையும் இழந்து விடக்கூடாது. Since your income is more, and don't lose your poverty. எல்லாவற்றையும் தேவனுடைய
சித்தத்தின் பிரகாரம் வசனத்தின் அடிப்படையில் பூரணத்துக்காக நல்ல ஆவியில நாம் கிரகித்து கத்தட்ட ஒப்பு கொடுப்போம். According to the will of the Father in all things, let us ஆண்டவர் surrender to சொன்னாலும் the தரித்திரத்தை perfection. விட்டுட்டு நீ உன்னுடைய ஐஸ்வரியத்தை விட்டுட்டு தரித்திரருக்கு கொடுத்து கொடு, அப்பொழுது உன் பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் அதிகமாக இருக்கும். That's why Jesus told you, sell all your riches and give to poor, then you shall have more riches in heaven. இன்னைக்கு இயேசுவை போல பூமியில தரித்திரரா ஜீவிக்கிறவங்க பூமியில இருக்கிறாங்க. There are people who live like Jesus on this earth in poor. அதான் இந்த ஊழியத்தின் அம்சம். That is the aspect of பரிசுத்த ministry. பவுல் சொல்லுகிறார், நான் தரித்திரன் ஆனா அநேகரை நான் ஐஸ்வரியவான்கள் ஆக்கிக்கிட்டேன். St. Paul says, I am poor but I am making many rich. பரிசுத்த பவுல் ஒரு காலத்துல ஐஸ்வரியவானா இருந்தார், சத்தியத்தின் நிமித்தம் தரித்திரராகி தரித்திரத்தில் ஊழியம் செய்தார். Once upon a time Paul was a rich person but he became poor. தரித்திரன், I am poor person. இந்த ஊழியம் தரித்திர ஊழியம். This ministry is poor இந்த ministry. ஊழியம் தரித்திர ஊழியம். This ministry is இந்த poor. ஊழியத்துல நிறைய பணம் கிடைக்கிறது போல ஒரு பக்கத்துல இருந்தாலும் ஒரு பணம் எங்களுக்கு சொந்தம் கிடையாது. Though we receive so much of money in this ministry but nothing belongs to ஒரு us. பணம் கூட எங்களுடைய கையிலிருந்து ஒரு நயா பைசா கூட வீணா என் கையிலிருந்து எங்களுடைய கையிலிருந்து வீணா போறதே இல்லை. From my hand not even a single naya paisa will go in waste. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு பனியன் கூட என் கையில கத்தர் கொடுத்த காசுல நான் எடுத்தது எனக்கு நினைவுக்கே இல்லை. ஒரு பனியன் கூட, Even according to my memory, even I have not bought even a single banyan for ஒரு my. செருப்பு கூட நான் விசுவாசத்துல இன்னைக்கு வரைக்கும் நான் போட்டு கொண்டிருக்கிறேன். Even chappals I am wearing by faith. என் செருப்பு மிஞ்சி போனா 45 ரூபா இருக்கும், 55 ரூபா இருக்கும். My chappal may cost 40. ஒவ்வொரு தடவையும் செருப்பு பீயும் போது விசுவாசத்துல எனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. Each occasion I get that என்னுடைய chappal. ரூம்ல வந்து நீங்க செக் பண்ணுங்க, எங்க சௌரியமான ரூம்ல வந்து செக் பண்ணுங்க, ஒரு லக்ஸூரியஸ் பொருள் இருந்தா நீங்க எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு வாங்க. You come and check our sister's room. If you find anything luxurious கட்டட item, வேலைகள் நிமித்தம் எத்தனையோ லட்சங்களை நாங்கள் மாசம் செலவு பண்ணுகிறோம். we are spending lakhs of rupees for the sake of ministry. என்ன வேணாலும் நாங்க செய்யலாம், யாரும் எங்களிடத்துல கேட்க We முடியாது. can do whatever we want. No one is going there to question. சத்தியம் எங்களை தரித்திரராய் மாற்றி விட்டது. The truth has changed us poor. சத்தியம் எங்களை தரித்திரராய் மாற்றி விட்டது. Truth has changed us poor. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to holy name of the Lord. ஊழியத்துக்கு செலவு பண்றது எல்லாம் எங்க கையிலிருந்து வேற செலவுக்கு நாங்கள் இடம் கொடுக்கறதே கிடையாது. We never give room for any other things to spend. கர்த்தருடைய வீட்டில் நடத்தியதில் கூட மேக்ஸிமம் விசுவாசத்தில் போகும். மிஞ்சி நாள் கர்த்தருடைய எங்களுடைய வீடை நடத்துவதற்கு நாங்கள் பணங்களை கொஞ்சம் செலவு பண்ணுவோம். Maximum will run the faith home by faith only, or sometimes I may give the money. நம்முடைய ஜீவிதத்தில் தரித்திரத்தை காத்துக்கொள்வோம். Let us preserve the இயேசுவை போல poverty. தரித்திரரா ஜீவிக்கிற ஒரு ஊழியம் தான் இந்த ஊழியம். The ministry is doing life according to உங்களுடைய the poverty. ஐஸ்வரியத்தை வித்துட்டு தரித்திரருக்கு கொடுங்க. You sell your riches and give to poor. உண்டான ஆஸ்திகள் எல்லாம் அந்த நாட்களில் ஊழியத்துக்கு செலவு பண்ணுங்க. You spend all your riches to the ministry. இப்படி சொல்கிறதுனால் ஊழியத்துக்கு பணத்தை கேட்கிறோம் என்று நீங்கள் தவறாய் கணித்து விட வேண்டாம். Don't misunderstand me that thinking that I am asking money for ministry. ஆஸ்திகள் எல்லாம் வைத்து ஆஸ்திகளினால் கர்த்தருக்கு சேவை செய்த ஸ்திரீகள் என்று பைபிள் சொல்கிறது. In the scripture we read there are women who serve the Lord with the riches. அந்த ஆஸ்திகளினால் கர்த்தருக்கு சேவை செய்த ஸ்திரீகள், Women who serve the Lord with riches. நம்முடைய ஆஸ்திகள் கர்த்தருக்கு பிரயோஜனமாக மாறட்டும். Let our riches be useful to அதைத்தான் the Lord. தாவீது தனக்கு இருந்த ஆஸ்தியை குறித்து என்ன சொன்னார்? What did the David say concerning என்னுடைய riches? ஆஸ்தி எனக்குரியதாக இராமல், Let not my riches belong to me. என்னுடைய செல்வம் எனக்குரியதாக இராமல், Let our riches belong to me. பூமியில் இருக்கிற மகாத்மாக்களுக்குரியது. It is belongs to the saints of the earth. மகாத்மாக்கள் தான் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட இந்த ஊழியம். Saints are the consecrated servants அதான் of இந்த God. தரித்திர ஊழியம். This is the ministry of poverty. எல்லாம் இருக்கு, ஆனா தரித்திரம் தான் தங்களை காத்துக்கொண்டு ஊழியம் செய்யற ஊழியம். We have everything but yet we preserve us in இந்த poverty. தரித்திர ஊழியத்துக்கு நீ இந்த தரித்திர ஊழியத்துக்கு நீ 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 தேவ சமூகத்தில் ஆஸ்தி விட்டு நீ கொடுங்க. If for this poor ministry you அப்படி sell கொடுத்தால் riches, பரலோகத்தில் உனக்கு பலன் மிகுதியாக இருக்கும். and if you give like that your reward will be more in heaven. பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்க வேண்டிய கடைசி காலம். These are the last days you should gather treasure in வீணா heaven. பணங்களை செலவு பண்ற கடைசி காலம் இல்ல. It is not the last day you should spend in vain. பூரணத்தை நஷ்டப்படுத்துகிற காலம் இல்ல. Not time to waste to perfection. பூரணத்தை பெறணுமா, நம்முடைய ஆஸ்தியை கர்த்தருக்கென்று கொடுத்து ஆஸ்தியை கர்த்தருக்கென்று கொடுத்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் நமக்கு பொக்கிஷங்களை சேர்ப்போமாக. If you want to receive perfection, give your riches to the Lord and ஒரு receive. கப் வாட்டர் ஒரு தீர்க்கதரிசியாகி ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுத்தா கூட அதுக்கு பரலோகத்தில் பலன் தருவேன்னு சொல்லி பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையை குறித்து கர்த்தர் சொல்கிறார். God says about a child of God, if he give you one glass of water to your prophet or servant of பணம், God, he is gathering the reward in heaven. நாம் கொடுக்கிற இப்படி இருக்கும்போது நாம் கொடுக்கிற பணம், நாம் கொடுத்து விற்று கொடுக்கிற ஆஸ்திகள், நாம் கர்த்தருக்கு கொடுக்கிற சொத்து, நாம் கர்த்தருக்காக படுற பாடு வேலை, நமக்கு மனுஷர்களுக்காக ஜெபிக்கிறது, சபைக்காக நம்ம முழங்கால் நிற்கிறது, இதுக்கெல்லாம் பலன் கொடுக்காம போயிடுவாரா? If it is so, will he not give us the reward if we stand on knees for the sake of church and if we give money for the Lord and suffer for the Lord? இந்த வெளிப்படுத்தல் ஆதி அப்போஸ்தலனுடைய நாட்கள் இருந்தது. This revelation was with the church of God in the early days of apostles. ஆனபடியால தான் ஆதி அப்போஸ்தலர்கள் 4 அதிகாரம் கடைசியில எடுத்து பாருங்க. Check Acts of Apostles chapter 4 the last verse. விசுவாசிகளான திரளான கூட்டத்தார் They were a multitude of ஒரே believers. இருதயம் ஒரே மனம் உள்ளவர்களாக இருந்தார்கள். They all being one minded with one heart. ஒருவனாகிலும் தனக்குள்ளதை தனக்கென்று சொல்லவில்லை. No one claimed
that it belongs to சகலமும் me. அவர்களுக்கு பொதுவாக வைக்கப்பட்டது. Everything were common. எல்லாரும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். All things were kept in common and பொதுவாக enjoyed. வைத்து கர்த்தருக்குரியதை தங்களுடைய ஆஸ்திகளை கர்த்தருக்குன்னு வைத்து தகுதியான ஜீவியம் அவர்கள் செய்தபடினால Since they lay down the riches and the இயேசுவின் Lord and உயிர்த்தெழுதலை குறித்துதான அவர்களுக்கு ஒரு சரியான போல்ட்னஸ் இருந்தது, ஒரு தைரியம் இருந்தது. they have got a boldness for the Lord. அவர்கள் எல்லாரும் மேல் பூரண கிருபை இருந்தது. நம்முடைய பூரணத்தின் வார்த்தைங்க வருதா பாருங்க, பூரண கிருபை இருந்தது. Among all of them, the perfect grace was there. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆஸ்திகள்ல உண்மையாக கர்த்தருக்கு இருப்போம். Let us be faithful in the நாம் riches God has given us. சம்பாதித்ததல்ல நம்முடைய ஆஸ்திகள், நாம் சம்பாதித்ததல்ல நம்முடைய ஆஸ்திகள், Riches are நம்முடைய சொந்த சாமர்த்தியம் இல்ல, நம்முடைய ஆஸ்தியை it is not சம்பாதித்தோம். our ability or கர்த்தர் cleverness we நமக்கு have. கொடுத்தது. God has given. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமாக. Hallelujah. கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார்னு சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமாக. Hallelujah. கர்த்தர் தான் நம்மை அனுதினமும் நடத்துகிறார் என்று சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமாக. Hallelujah. எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்தது. All things are given by கர்த்தர் God. நமக்கு கொடுத்ததுல நாம் தகுதிக்குள்ள, சத்தியத்தின் அடிப்படையில் தகுதிக்குள்ள நம்மளை காத்துக்கிட்டு மீதியை கர்த்தருக்கே கொடுக்க வேண்டும். Whatever we have received from the Lord, you should keep your worthiness and abide under the poverty and the truth and give to the Lord. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் சேர்த்து வைக்கும் சுதந்திரம், சொத்து. House and this power, these riches are gathered by the fathers. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக பிதாக்களாக இருந்து அவர்கள் வீடு ஆஸ்தியும் சேர்த்து வைத்து பிள்ளைகளுக்கு ஏற்படுத்த வேண்டியதை செய்து கொள்ள வேண்டும். The parents, the fathers should gather the house and the wealth தங்களையும் for the children. தங்களையும் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள தகுதியான விதத்தில் தங்களையும் காத்துக்கொள்ள வேண்டும். And also they should preserve themselves. மிஞ்சினதெல்லாம் கர்த்தருக்கே உரியது. Whatever beyond that, மீதி நமக்கு உரியதே அல்ல. balance is not மீதி belongs to. கர்த்தருக்கு உரியதானால் மீதி எல்லாம் நமக்கு பிரதிபலனாய் நமக்கு மாற்றிக் கொள்வதற்காக நமக்கு உரியது. If you want to change as a reward unto us, then you must give to பூமியில God. பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. பூமியில இருக்கிற காலத்துல பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. As you are living on this earth, keep your riches in நமக்கும் heaven. நம்முடைய பிள்ளைகளுக்கும் தகுதியான இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு போத மிஞ்சது எல்லாம் கர்த்தருக்கே உரியது. For whatever is left out beyond இந்த our worthiness for our இந்த children, சத்தியத்தை it is not சொல்கிறதினால் எந்த விதமான தவறான அபிப்பிராயங்கள் நமக்கு வரவே வேண்டாம். இதுவும் ஒரு சத்தியம் என்பதை வெளியரங்கமாக்குகிறவன் அல்லாமல் இதை ஜீவிப்பதும் ஜீவிக்காம போவதும் அவரவர்களுடைய கடமை அல்லாமல் நீங்க ஜீவிக்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துகிறதல்ல. we never force இதான் anybody to. சத்தியம். ஆனா இதான் சத்தியம். This is the truth. இதான் சத்தியம். This is the truth. பூரண கிருபை அவர்கள் மேல் உண்டாயிருந்தது. The perfect grace was upon them. இப்படி இந்த அடிப்படையில் நம்மளை காத்துக்கிட்டா நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதுவான விதத்தில் நம்முடைய ஐஸ்வரியத்தை நம்ம வைத்துக்கொண்டு தகுதியான அடிப்படைக்கு நம்ம வந்து மீதிய கர்த்தருக்கு நம்ம வந்து இந்த பிரமாணத்துக்கு நம்மளை காத்துக்கிட்டா பூரண நிச்சயம். If you preserve this law, கர்த்தருடைய வருகை நிச்சயம், the coming of the Lord is sure. உயிர்த்தெழுதல் நிச்சயம். Resurrection is இந்த sure. அனுபவம் இருந்த புதிய ஏற்பாட்டு கால சபையின் ஆரம்ப நாட்களில் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்த ஒரு அனுபவம் இருந்தது. இப்ப கர்த்தர் வந்தா கர்த்தரியவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவேன்னு பூமிக்குரிய ஒரு பாரமும் இல்லாத அவ்வளவு நிச்சயத்தோடு ஜீவிச்சாங்க. வாஸ்து பாருங்கள், அப்போஸ்தலர்கள் 4:33-34 எல்லாம் படிச்சு பாருங்க. Please read and see Acts of Apostles chapter 4 verse 33 and 34. They had such a boldness and hope of the coming of the Lord and his resurrection. நான் சொன்ன முறைமைக்குள்ள இவங்க கடந்து கொண்டதுனால அவங்க தருத்தரா போய் அவங்க நஷ்டப்பட்டும் போகல. வேதத்துல சொல்லி இருக்கு 35 வசனத்துல அவர்களுக்கு ஒண்ணுமே குறைவாக இருந்ததே இல்ல. Since they come to the order of perfection as I have preached you, they never become one. எல்லாம் நிறைவுள்ளவர்களாக பூமியிலும் ஜீவித்தார்கள். கர்த்தர் வரும்போதும் இதோ இயேசு வருகிறார், என் மணவாளன் வருகிறார் என்று சொல்லி இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட உயிர்த்தெழுதலுக்கு ஆயத்தமாகவும் தங்களை பூமியிலே காத்துக்கொண்டார்கள். They lived in all fullness and also they preserved their life to become worthy to be caught up in his coming. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தருத்திர எளிமையின் ஆவியை எப்போதும் காத்துக்கொள்ள பிரயாசப்படுவோமாக. When God has given us all things in our hands, அதுதான் நம்முடைய பூரணத்தின் விசேஷமாக இருக்கிறது. That is the beauty of அப்படிப்பட்டவர்கள் மேல் பூரண கிருபையை கர்த்தர் அனுப்புகிறார். Upon them the fullness of grace God will அப்படிப்பட்டவர்கள் send. பூமியிலே ஒன்றும் குறைவு இருக்காது, பரலோகத்திலே ஒன்றும் குறைவே இருக்காது. For such people nothing shall be lacking on this earth as well as ஐஸ்வரியத்தை குறித்து நாம் கவனமாக இருப்போமாக. Let us be careful concerning our riches. ஆசீர்வாதத்தை குறித்து கவனமாக இருப்போமாக. Let us be careful concerning the riches. கர்த்தர் நமக்கு கொடுத்ததான எல்லாவற்றை குறித்து கவனமாக இருப்போமாக. Let us be careful concerning all things God has given to us. கொடுத்ததான செல்வம் செழிப்பு நம்ம கொடுத்திருக்கிற எல்லா நன்மைகளும் நம்மை சத்தியத்தை விட்டு வெளியே கொண்டு போவதற்கு ஏதுவாக இருக்க வேண்டாம். Let not any riches or these things separate us from the Lord. கர்த்தர் நமக்கு நிறைவாய் கொடுக்க நிறைவாய் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க தகுதிக்குள் கடந்து வருவோமாக. தகுதியான நூற்றுக்குள் The more and more that God is blessing us with fullness, let us also come into the worthiness of God. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of God. நீதிமொழிகள் 18:23 வைத்து ஒரு 5 நிமிடம் பேசி முடிக்கிறேன். I will finish it by speaking Proverbs 18:23. நீதி இப்ப ஐஸ்வரியத்தின் பகுதியில் நாம் பல கோணங்கள் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். Now we are meditating in different angles of riches. ஐஸ்வரியத்தை எல்லாம் வித்து தருத்திருக்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா. Sell all your riches and give to அப்பொழுது poor. பரலோகத்தினுடைய பலன் மீதியாக இருக்கும், நீ பூரண சர்க்குணம் மாறுவாய். Then you shall have more reward in heaven. பூரண சர்க்குணம் என்று சொல்கிறது நம்முடைய
ஆவியிலையும் நாம் தரித்திரரா மாற வேண்டும். If you want to become perfect, you should become poor in நீதிமொழிகள் spirit. 18:23 Proverbs 18:23. தரித்திரன்னு சொன்னா நம்முடைய ஜீவிதத்துல கெஞ்சி கேட்கிற ஒரு அனுபவம். கெஞ்சி கேட்கிறான். Poor means always humbly requesting. இப்ப அப்போது வேற ஒரு பகுதியில் தியானிச்சு இப்ப வேற பகுதிக்கு நாம் தியானிக்க We போறோம். have meditated different part now. நீதிமொழிகள் 18:23 படிங்க. 5 நிமிஷத்துல நான் முடிப்பேன். தரித்திரன் கெஞ்சி கேட்கிறான். தரித்திரன் தான் தரித்திரன்னு சொன்னா அவன் கெஞ்சி கேட்கிறவன். The poor means he is begging. வாசிங்க. தரித்திரன் கெஞ்சி கேட்கிறான். Poor is begging. பிரியமானவர்களே, இந்த தரித்திரன் என்று சொல்லுது இந்த பூமியில வாழ்ற நாளெல்லாம் கெஞ்சி கேட்கிற ஒரு ஸ்பிரிட்டுக்குள்ள அந்த ஆவிக்குள்ள நம்ம கடந்து வந்துடணும். All the days of our life we should come to the spirit, always நம்முடைய begging. ஐஸ்வரியத்தை விட்டு தரித்திரருக்கு கொடுத்து நாம் தரித்திரரா மாறணும்னு சொல்லி கர்த்தர் வாஞ்சிக்கிறார். Lord desires we should sell all of riches and give to the poor. தரித்திரனின் ஆவினா இந்த இடத்துல என்ன ஆவி? What is the meaning of the spirit of poor? the begging spirit, begging spirit. The spirit of begging. நம்மகிட்ட ஒரு மேன்மை இல்ல. எப்ப பார்த்தாலும் நம்ம ஆண்டுடைய பாதத்துல இருந்து பெக் பண்ற இடத்துல நம்ம இருக்கணும். அதான் There is nothing to boost in us and always கர்த்தர் நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கலாம். Though God may take everything. ஆனா தரித்திரனா நம்மளை காத்துக்கொள்றதுன்னு சொல்றது எப்போது பெக்கிங் ஸ்பிரிட்டோட பிசிச், அதாவது பிசிச்சின்னு போட்டிருக்கு, சப்ளிகேஷன் போட்டிருக்கு, ஆங்கிலத்தில் 2-3 வார்த்தைகளை போட்டிருக்கு. And English it is told as beseech or supplication. The always always spirit எப்போதும் காட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கிறதான். கண்ணீர் கண்ணு குளமாக நறுங்குண்ட ஆவியோடு கர்த்தர் நமக்கு செஞ்ச நன்மைகளுக்காக துதிச்சு பெக் பண்ற ஒரு ஸ்பிரிட், அப்படியே ஆவியில பெக் பண்ற ஒரு ஆவி இருக்கு பாருங்க, அதான் தரித்திரனுடைய ஆவி. whatever the blessing God has given to you, praising him and entreating him with tears, that is the God. மல்கியா 1:9 இப்படி சொல்லியிருக்கு, தேவ சமூகத்தில் இயேசுவை நோக்கி கெஞ்சிங்க. Malachi chapter 1 verse 9 is told, you entreat in the presence of God. ஆசீர்வாதங்களை கொடுத்தாலும் இந்த இடத்துல இருந்து நாம் போவே கூடாது. Though God gave you so much of blessings, you should not leave this place. போது கையை வானத்துக்கு விரிச்சு இரக்கத்துக்காக காத்திருக்கிறவர்கள் தான் தரித்திரர்கள். Always lifting up the hands towards the heaven and கர்த்தரை looking நோக்கி Jesus. கெஞ்சுகிறேன் என்று சங்கீதக்காரன் பல இடத்துல சொல்றார். Psalmist says in many places, I entreat unto the கர்த்தரை Lord. நோக்கி கெஞ்சுகிறவர்களாக மாறுகிறவர்களே தரித்திரர்களாக இருக்கிறார்கள். Those who are entreating in the presence of God are the poor. கெஞ்சல. பரிசேயனுக்கு எல்லா நன்மைகளும் எல்லா ஐஸ்வர்யம் இருந்தது, ஆனா தேவ சமூகத்திலிருந்து ஜெபிச்சான், ஆனா கெஞ்சல. The Pharisee was praying in the presence of God, but he did not entreat. கர்த்தர் அவன் ஜெபத்தை அங்கீகரிக்கல. God did not accept his prayer. நாம் நம்முடைய ஜீவியத்தில் எல்லாம் இருக்கும்போது பரிசேயனை போல ஜெபிக்க பழகிக்கொள்ள வேண்டாம். Let us not practice to pray like Pharisee when we have மல்க ஆயக்காரனை போல மார்பில் அடிச்சு புலம்பி பாவியாகின் மேல் கிருபையார் என்று நொறுங்குண்ட ஆவியோடு ஜெபிக்கிறவர்கள் தான் தரித்திரர்கள். But those who are praying like that, a publican with a broken heart, they are called the poor. கடைசி நாட்களில் சபைக்கு ஒரு தரித்திரத்தின் ஆவியிலிருந்து கெஞ்சுகிற ஸ்பிரிட், பெக் பண்ற ஸ்பிரிட் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். The Lord is expecting from all of us the spirit of begging. ஓசியா 12 யாக்கோபு தேவனை நோக்கி அழுது கெஞ்சினான். In Hosea chapter 12 verse 4, Jacob was entreating and ஒரு crying சிலரை to குறித்து சொல்றேன், எழுதி கொள்ளுங்க. யாக்கோபு தேவனை நோக்கி அழுது கெஞ்சினான். Jacob was crying and weeping. ஆதியாகமம் 32 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற சப்ஜெக்ட் தான் ஓசியா அந்த 12:4 சொல்லி இருக்கிற அந்த வார்த்தை. The verse which is told in Genesis to mention again in யாக்கோபு Hosea. தேவனை நோக்கி அழுது கெஞ்சினா, ஏசாவின் முகத்துக்கு விலக்கி தப்புவிக்கப்பட்டான். Jacob wept and cried unto God and he was saved from his brother Esau. யாக்கோபுன்னு சொன்னா குதிங்காலை பிடிப்பவன் அர்த்தம். Jacob means he was catching the ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம குதிங்காலை பிடிச்சு விளத்தழுகிற வல்லமைகள் எல்லாம் ஜெயிக்கணும்னா கெஞ்சி ஜெபிக்கணும். ஆவிக்குரிய ஜீவிதத்துல தடையில்லாம ஓடணும்னா கெஞ்சிக்கிட்டே இருக்கணும். எசப்பாட்ட இரக்கத்துக்காக கெஞ்சணும். You must always beg to the Lord Jesus Christ for mercy. யாக்கோபுன்னு சொன்னா பின்தொடர்ந்து வருபவன் அர்த்தம். The meaning of Jacob means I will follow you. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பின்தொடர்ந்து வருகிற பொல்லாத ஜென்ம சுவாவங்கள் எல்லாம் ஜெயிக்கணும்னா கெஞ்சிக்கிட்டே இருந்தா தான் அதுல ஜெயம் கிடைக்கும், நமக்கு விடுதலை கிடைக்கும். If you want to get victory over all the carnal natures following you, if you request in the presence of God for mercy, then only. யாக்கோபுன்னு சொன்னா ஜெயித்து எடுத்துக்கொள்வோம்னு அர்த்தம். The meaning of Jacob means I will conquer and receive. எளிமை நம்மளை ஜெயங்கொள்ளுகிற பொல்லாத ஆவிகளை நாம் ஜெயிக்கணும்னா நாம் கெஞ்சி ஜெபிக்கிறவர்களாக If you want to conquer the evil spirit which is conquering us, then we should beg for the mercy. எவ்வளவு நமக்கிட்ட ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்கலாம், ஆனா கத்தட்ட வரும்போது தேவ சமூகத்துக்கு அப்பா ஐயா ஏசப்பா அப்படிங்கிற பெக் பண்ற ஸ்பிரிட் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். Though you may be a rich person when you come to the வீட்டில் இருக்கும்போது எப்ப ஜெபிச்சாலும் வேலை ஸ்தலத்தில் இருக்கும்போது மனசுக்குள்ளேயே பெக் பண்ணிக்கிட்டே இருங்க. இறக்கம் இல்லைன்னா என்னங்க இருக்கு? வருகையின் கடைசி நாட்களில் இறக்கம் இல்லைன்னா நம்ம சாமர்த்தியமா அந்த ஜீவியம் செய்யறது. இறக்கத்துக்கு காத்துருங்க. இறக்கம் wait for the mercy. பெக் பண்ணுங்க. Beg for the mercy. அவர்கள் தான் தரித்திரர்கள். They are the poor people. மனாசே கர்த்தர்ட்ட கெஞ்சின ஒரு மனுஷன் 2 நாளாகமம் 33:13.
Second Chronicles chapter 13 verse 13. யோசேப்பு கத்தட்ட கெஞ்சினா Manasseh, Joseph, they all begged. ஆதியாகம் ஆள் இல்லை ஒன்னா சொல்லுங்க ஆதியாகம் 42:21 யோசேப்பு கெஞ்சினா. In Genesis, Joseph begged. யோசேப்புன்னு சொன்னா பெருகுகிறது. Joseph meaning means multiplying. மல்டிப்ளை பெருகிட்டே போறது. Keep on multiplying. கத்தட்ட கெஞ்சி கெஞ்சி ஜெபிக்கிறவங்க தான் பூமிக்குரிய விதத்தில் ஐஸ்வர்யவான்கள் ஆகிட்டே இருப்பாங்க. அவங்க ஆவிக்குரிய விஷயத்தில் அவங்க வந்து பெருகிட்டே இருப்பாங்க சுவாவங்களில். Those who are begging to in the presence of God for His mercy, they will be multiplying literally and spiritually in their life. தானியேல் கத்தட்ட கெஞ்சின மனுஷன் 9:13 தானியேல் 9:13. Daniel 9:13. Daniel also begging in the presence of God. தானியேல்னு சொன்ன அர்த்தம் ஜட்ஜ் பண்றது. அதாவது நம்மை நாமே நிதானித்து அறிகிற ஒரு ஆவி. Meaning of Daniel is judging ours, discerning ours. தேவனை நோக்கி கெஞ்சிறவங்களா இருந்தா நம்ம மற்றவங்களை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டோம். நம்ம மற்றவங்க தப்பை போய் பார்க்க மாட்டோம். நம்ம தப்பை நம்மளே உணர்ந்து நம்மளை திருந்துறதுக்குள்ள வழியை பார்ப்போம். நம்ம தேவனை நோக்கி கெஞ்சாதவங்களா இருந்தோன்னு சொன்னா நம்முடைய தப்பை உணர்றதுக்குள்ள ஸ்பிரிட்டே நம்மகிட்ட இருக்காது. If you are a person begging in the presence of God for mercy, always you will be judging your own life. You will not criticize others. இருக்கிற காலங்களில் தேவனை நோக்கி கெஞ்சி கதறி கூத்தாடி நம்ம தப்ப நம்ம விளங்கிட்டு திருந்தி இந்த நாட்களை எல்லா பொல்லாத ஆவிகளை ஜட்ஜ் பண்ணி நியாயம் திருத்து ஜெயத்தோடு கத்தட்ட முன்னேறுவோமா. At least in the coming days, let us beg for the mercy in the presence of God and judge all the evil in us. 12:13 மோசே கத்தரிடத்துல கெஞ்சின ஒரு மனுஷன். Numbers chapter 12 verse 13, Moses was entreating. யாருக்காக கெஞ்சினா தெரியுமா? You know, to தனக்கு விரோதமா பேசின தன்னை பகைக்கிறவங்களுக்காக தன்னை பகைச்சு பேசின தன்னை குற்றஞ்சாட்டின மிரியாமுக்காக மோசே கெஞ்சினா. The Moses interceded for the தேவனுடைய சபை பூரணப்பட வேண்டுமானால் நமக்கு விரோதமானவர்களுக்காக நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நம்மை கிரிட்டிசைஸ் பண்றவங்களுக்காக நம்மை நிந்திக்கிறவர்களுக்காக நம்மை குற்றம் சாட்டுகிறவர்களுக்காக கெஞ்சுவோமாக. Let us intercede for the people who are அருமையான நண்பனே சகோதரனே சகோதரியே தேவனுடைய சபையே நீ யாருக்கு விரோதமாக எளிமை நீ கிரியை செய்தாலும் பேசினாலும் குற்றஞ்சாட்டினாலும் அவர்கள் உனக்காக கெஞ்சுகிறவர்கள். இதுதான் சபையின் ஐக்கியமாக இருக்கிறது. Dear brother, dear sister, you may talk ill against anybody, you may come against anybody, but they are the people entreating for you. அருமையான சத்தியம் பாருங்க. You see how the people உங்களை துன்பப்படுத்துறவங்களுக்காக ஏசப்பா அவங்கள மன்னி அவங்களுக்கு உதவி செய்யன்னு சொல்லி கெஞ்சணும் கத்தட்ட. அதான் தருத்திரனுடைய ஆவி. The spirit of poor is, oh dear Father Jesus, forgive them who is persecuting me. இந்த சபையில வந்து நம்ம யாருக்கு என்ன தொந்தரவு கொடுத்தாலும் யார் நமக்கு வரவும் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா நமக்கு இப்படிப்பட்ட சத்தியங்கள் போதிக்கப்பட்ட யாரும் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. எங்களுக்கு வரவும் நீங்க என்ன தொந்தரவு கொடுத்தாலும் நாங்க உங்களை ஒன்றும் செய்ய மாட்டோம். நாங்க உங்களுக்காக முழங்கால் நின்று கெஞ்சுவோம், உங்களை ஆசீர்வதிப்போம், கெஞ்சுவோம், உங்களுக்காக கத்தரிடத்தில் பரிந்து பேசுவோம். அப்படித்தான் இது நடந்துகிட்டே இருக்கும். பொதுவாக உள்ள பகுதி. This is a common thing. If you let anybody come and trouble us, we will not trouble you. நான் ஒவ்வொருவரும் அப்படியே தான் செய்வோம். நமக்கு உரமா இன்னொருத்தவங்க குற்றமா பேசுறாங்க எதுக்குறாங்கன்னா அவங்களுக்காக நம்ம கெஞ்சணும். அவங்களுக்கு உரமா போய் நம்ம கிரியை செய்யக்கூடாது. In one place somebody is coming against us, accusing us. இதான் கிறிஸ்துவின் புதிய ஏற்பாட்டு கால சத்தியம். This is the New Testament truth. இதான் பூரணத்துக்கு நமக்கு அடிப்படையான சத்தியம். This is the foundation doctrine. தருத்திரன் கெஞ்சுகிறவன். There is a person தனக்கு சாதகமானவங்களுக்கு மாத்திரம் இல்ல தன்னை எதிர்க்கிறவர்களுக்கு தனக்கு விரோதமானவங்களுக்கு கெஞ்சி கத்தட்ட பரிந்து பேசுகிறவன். Not only the person who are favoring us but those who are persecuting us, troubling us. எழும்பி கல்ல கொண்டு எரிஞ்சதான இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே கெஞ்சின ஆண்டவர்ட்ட ஏசப்பா ஜனத்தை அழிச்சு போடாதீரு சுவாமி அதமாக்கிறாதுன்னு கெஞ்சினா ஜனங்களை பாதுகாத்தான். Moses interceded for people who are about to stone him. ஆனபடியால் இந்த சபையில் இருக்கிற ஐக்கியத்தின் மேன்மையை விளங்கிக் கொள்ளுங்க. So please understand the excellence. நம்ம யாருக்கு விரோதமாக குற்றமா பேசணும்னா அவங்க வந்து நம்மகிட்ட ஏத்து பேச மாட்டாங்க. அவங்களுக்கு திராணி இருந்தாலும் பேச மாட்டாங்க. இல்ல வல்லம இல்லாம திராணி எல்லாம் இருக்கானா அதை தருத்திரம் அவங்க வச்சுக்கிட்டு நம்மகிட்ட ஏற்று பேச மாட்டாங்க. அவங்க போய் தருத்தராக இருந்து தேவசமத்தில் கெஞ்சி அந்த எனக்கு ரோமா பேசுனவங்களை என்னை குற்றம் சாட்டுறவங்களை ஆசீர்வதியும் அவங்கள பாதுகாத்துக்கணும்னு கெஞ்சி ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. Though they have got the right and authority to punish you, but they will not show their authority. But they will be praying for you. இது நமக்கு தெரியாம நம்ம சாமரித்தத்தில் அவங்களை குற்றம் சாட்டிட்டு அவங்கள ஒரு வழி பண்ணிட்டோம் அப்படி நம்ம பெருசா மெச்சிட்டு இருப்போம். ஆனா அது எவ்வளவு பெரிய ஆபத்து நமக்குன்னு அது விளங்குறது இல்லை. நம்ம don't understand these truths, keep on blaming them, and finally we do not know whatever danger is. யாருக்கு விரோதமா குற்றம் சாட்டவோ பேசவோ ஒன்றும் செய்ய வேண்டாம். அப்படி பேசுறவர்களுக்காக மற்றவர்கள் ஜெபம் பண்ணுங்க. இப்படி ஜெபிக்கிறவங்க இருக்கிறதுனால மற்றவங்க குற்றம் சாட்டுறவங்களும் நீங்கள் உங்களுடைய பகுதியில் இந்த விஷயத்தில் வளர்ந்து கொண்டே போகக்கூடாது. So no one should blame anybody, don't accuse anybody, but you keep on growing the character of தேவனுடைய சபை எல்லாருக்காகவும் கெஞ்சி ஜெபிக்கிற சபையாக இருக்கிறது. Let the church of God beg for everyone. விரோதமானவர்களுக்காக கெஞ்சுவோமாக. Let us pray for the people who are enemies. கண்களை மூடி நமக்கு விரோதமான நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு விரோதமா பிரஜாதியர் மத்தியிலோ சபையின் மத்தியிலோ பொதுவாகவோ யாராயும் நமக்கு விரோதமா சத்துருக்களாக உங்களுக்கு யாராவது இருக்கிற மாதிரி உங்களுக்கு மனசுல தென்பட்டா நமக்கு கொஞ்ச நேரம் கெஞ்சி ஜெபிக்கலாமா? இப்ப now close your eyes in your mind. If you feel anybody
anybody is enemy to you, in the Gentiles or the அப்படி relatives, ஜெபிக்க anybody. அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம மேல ஒரு கிருபை வந்து இறங்கும். When you keep on praying, the grace shall come upon அந்த us. கிருபை தான் நம்மை கர்த்தருடைய பூரணத்துக்கு ஏதுவாய் வளர்க்கிற கிருபை. That grace is make us to grow for the purpose of தரித்திரலாக Christ. நாம ஜீவித்தால் நமக்கு நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. If you live like this, there are plenty of blessings. நிறைய ஆசீர்வாதம் பைபிள்ல இருக்கு. There are so many blessings for us. அப்படி தரித்திரராக ஜீவிக்கிறவர்கள் அப்படி பைபிள்ல போட்டு தரித்திரன் மிரட்டுதலை கேளான். The poor will not scare for the threatenings. கண்களை மூடி உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. You close your eyes and pray for your வேலை enemies. ஸ்தலத்துல உங்களுக்கு விரோதமா யாராயிலும் தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பாங்க. In your working place, somebody may trouble you. அவங்களை எதுக்குறதுக்கு உங்களுக்கு எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஐஸ்வர்யம் இருக்கும், திராணி இருக்கும். You have got the riches பலன் and இருக்கும், பலன் இருக்கும். strength you got. ஆனா அதெல்லாம் போய் எதுக்கு போக கூடாது. நம்ம தருத்தரா மாறி ஏசாமி பத்தி இப்ப கேட்டோம்ல, தருத்தரா மாறி நம்ம ஒண்ணுமே பேசக்கூடாது, ஒண்ணும் செய்யக்கூடாது. Now you have listened about Jesus Christ, you should not go and speak அதற்கு against பதிலாக people. அவங்களுக்காக கெஞ்சி அவங்களை ஆசீர்வதிச்சு ஜெபிக்கணும். But on the other hand, you should pray for அப்படி them, beg them, bless ஆசீர்வதிச்சு them. ஜெபிக்கும் போது நம்ம பூரணத்துக்கு நேரம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். When you bless and pray for them, you இந்த விசேஷமான சத்தியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கவில்லையா? did not the God give us the தேவனுடைய special? பிள்ளைகளே, இங்க அமர்ந்திருக்கிற எல்லாரும் நாம இந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களே. Whosoever is seated here, all should surrender for this truth. தரித்திரன் கெஞ்சி கேட்கிறான். The poor is entreating. தரித்திரன் மிரட்டுதலை கேளான். The poor will not listen to அப்படி the கெஞ்சி threatening. கேட்கிறவங்களா இருந்தா, நம்மளை விரோதிக்கிறவங்களை நம்ம ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறவங்களா இருந்தா என்ன நடக்கும்? If you are a person who is begging and you are blessing a person who is நமக்கு an enemy, மிரட்டுதலே இல்ல. there is no threatening at all. நம்மளை யாருமே மிரட்ட முடியாது. No one can threaten us. நமக்கு ரோமா எவ்வளவு மிரட்டுதல்கள் எழுமினாலும் நமக்கு ஒரு நாள் பயமே வராது. Let any type of threat comes to you, will not be scared. தாவீது ஒரு தரித்திரன், ஒரு எளிமையானவன். David is a poor person. கோலியாத் அவனுக்கு இருக்கிற ஐஸ்வரியத்திலே அவனுக்கு இருக்கிறதான பலத்திலே வந்து மிரட்டிட்டு இருக்கான். Now Goliath is filled with his riches and strength. பயங்கரமா மிரட்டினான் தாவீதை. He was threatening David. தாவீது ஒரு கர்த்தர் நிமித்தமா தரித்திரனாய் மாறினவன். David became a person like poor. கோலியாத்தின் மிரட்டுதலுக்கு தாவீது பயந்தானா? Did David afraid by அவன் the பயப்படவே threatening? இல்ல. நீ எவ்வளவு உனக்கு ஐஸ்வரியம், உனக்கு தெம்பு பலன் இருக்கலாம், அதை பத்தி நீ என்ன வேணாலும் எங்களை குற்றஞ்சாட்டு, அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்ல. You may have riches, strength, everything. இவனோ No, மிரட்டுதலை கேளாதவனாக அந்த மிரட்டின மனுஷனை எதிர்த்து நின்று பிரயாசப்பட்டான். He was not scared about the threatening and இதோ தேவனுடைய கர்த்தருடைய ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினால் நான் வருகிறேன். I come in the living God. தரித்திரனுக்கு இருந்ததான தைரியம் பாருங்க. You see the boldness of the தரித்திரனுக்கு poor. இருந்ததான தேவனுடைய அந்த பலன் பாருங்க. You see the strength of நாம் God. தரித்திரலாக இருந்தால் தேவ பலன் நம்மோடு கூட இருக்கும். If you are poor, the strength of பூமியில God. ஒரு வல்லமை உன்னை தொடவே முடியாது. No power can touch you. பூமியில ஒரு வல்லமை உன்னை அசைக்கவே முடியாது. No one in this world can shake கிறிஸ்தவ you. ஜீவியத்தில் உன்னை ஒரு வல்லமை விளத்தலவே முடியாது. Nobody can save உனக்கு you. விரோதமா எந்த வல்லமை எழும்பி கிரியை நடப்பிக்கவே முடியாது. No power can raise கர்த்தர் him. உன்னோடு கூட இருக்கிறார். God is with you. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். God is with you. இவ்வளவு நேரம் கேட்ட அந்த சத்தியத்தின் அம்சத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கும்போது, When you surrender for the aspects you இவ்வளவு நேரம் கேட்ட listen. சத்தியத்துக்கு அம்சத்துக்கு நாம் வரும்போது, When you come to the aspects of the பூமியில எந்த messages, வல்லமையும் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. no points world can prevail over உலகத்தையும் you. பிசாசையும் மாம்சத்தையும் நாம் மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். We are the people who conquer எவ்வளவு மனிதர்கள் the நமக்கு world. விரோதமா எழும்பினாலும் ஜெயம் நமக்காக இருக்கிறது. Let any power come against us. We are the கர்த்தர் தரித்திரரோடு கூடவே இருக்கிறார். God is with the poor. கர்த்தர் தரித்திரரோடு கூடவே இருக்கிறார். God is with the poor only. அவரினால் தேவனுடைய பிள்ளையை பயப்படாதே. Oh child of God, fear not. பயப்படாமல் எழும்புவாயாக. You without fear இந்த rise. தரித்திர ஜீவியம் செய்ய பயப்படாமல் ஒப்பு கொடுப்பாயாக. You surrender இதோ yourself. கர்த்தர் உன்னை without fear. ஆசீர்வதிக்கிறார். God is blessing கர்த்தர் you. உன்னை ஆசீர்வதிக்கிறார். God is blessing கர்த்தர் you. உன்மேல் பூரண கிருபையை ஊற்றுகிறார். God is filling கர்த்தர் you தம்மேல் with உன்மேல் the உன் தம்முடைய வல்லமையை அனுப்புகிறார். God is sending தேவனுடைய his power. சபையில பயப்படாத. Oh, church of God, தைரியமா ஆவியில நிரம்புங்க. Oh, be தைரியமா filled with வாயை திறந்து தீர்மானம் பண்ணுங்க. Oh, open your இனி mouth வருகிற and நாட்கள் கர்த்தருக்காக நான் ஜீவிப்பேன். Come in as I live for God. கர்த்தருக்காக நான் தரித்திரனாய் ஜீவிப்பேன். I will live as a பூமியிலே poor person. நான் ஜீவிக்கிற நாட்கள் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைத்துக் கொள்வேன். While I am living on this earth, I will gather the நான் riches in heaven. எப்போது கர்த்தர்ட்ட கெஞ்சி கேட்கிற ஒரு மனுஷனாக இருப்பேன். I will be a person begging இதோ for ஆண்டவரே riches. எனக்கு பிச்சை போடுங்க தாவே. Oh, Lord, ஆண்டவரே give me. இதோ இருக்கிறேன் எனக்கு பிச்சை போடுங்க தாவே. Lord, give me. இரக்கத்துக்காக காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். Let us ask the Lord shall bless. அங்குமங்குமாக பார்த்து கொண்டே இருக்க வேண்டாம். No one should be silent and கடைசி looking நேரம் at ஒப்பு them. கொடுக்க வேண்டிய நேரம். This is the time you are supposed நம்ம to surrender. சரண்டர் பண்றதால தான் நம்முடைய ஜீவியத்தினுடைய பலனே இருக்கிறது. The strength is lying only on இவ்வளவு surrender. நேரம் கேட்ட சத்தியத்தில் இல்ல நம்முடைய பலன். There is not the strength is not in the கேட்ட truth. சத்தியத்துக்கு எவ்வளவு ஒப்பு கொடுக்கிறோமோ அதுதான் நம்முடைய ஜீவியத்தின் பலனாக இருக்கிறது. To what extent you surrender. ஒப்பு கொடுத்து the truth, தீர்மானம் that is the பண்ணுங்கள். strength. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Those who surrender, Lord அப்படிப்பட்டவர்களை blesses கர்த்தர் them. தம்முடைய வல்லமையினால் நிரப்புவார். God will fill அப்படிப்பட்டவர்கள் ஒரு those புதிய அபிஷேகம் இருக்கிறது. There is a new அப்படிப்பட்டவர்கள் anointing. தேவ சமூகத்தை ருசிப்பார்கள். They shall taste. அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய தரித்திரத்தை இயேசுவின் தரித்திரத்தை பெற்றுக் கொள்வார்கள். They shall receive the power. அப்படிப்பட்டவர்கள் ஜீவித காலமெல்லாம் என்றென்றைக்கும் கர்த்தரோடு கூட ஜீவிப்பார்கள். All the days of the life they shall live அந்த with God. கிருபையினால் கர்த்தர் நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். Lord is filling அந்த down. கிருபை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. Grace is அந்த descending. கிருபையினால் நிரப்பிக் கொள்வோமாக. Let us be filled with அந்த the grace. கிருபையோடு புறப்படுவோமாக. Let us start by the grace.